திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அறுபடை வீடு பாடல்கள் கேட்டோம், பஞ்சபூத தல பாடல்கள் கேட்டோம். இந்த அமர்வு முக்தி பாடல், காசித்தலம், சாரங்காராகம். வேழமுண்ட விழாக்கனி அது போல கொண்டு வியாபகமயலூரி, வேழமுண்ட விழாக்கனி அது போல மேனி கொண்டு வியாபகமயலூரி, நாளும் இண்டர்கள் போல் மிக அயர்வாகி, நாளும் இண்டர்கள் போல் மிக அயர்வாகி, நான் உனைந்து விடாதருள் புரிவாயே. நான் இண்டர்கள் போல் மிக அயர்வாகி, நான் உனைந்து விடாதருள் புரிவாயே. மாள அன்றமணீசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீர, மாள அன்றமணீசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீர, காள கண்டனுமாபதி தருபால, காள கண்டனுமாபதி தருபால, காசி கங்கையில் மேவிய பெருமாளே. காள கண்டனுமாபதி தருபால, காசி கங்கையில் மேவிய பெருமாளே. நாளும் இண்டர்கள் போல் மிக அயர்வாகி, நான் உனைந்து விடாதருள் புரிவாயே. காசி கங்கையில் மேவிய பெருமாளே. திருச்சிற்றம்பலம். இன்று கந்த சஷ்டி 6வது நாள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சங்கரன் சங்கரி, சங்கரன் வேற கிடையாது, சங்கரி வேற கிடையாது. அம்மா கிட்டேந்து நேத்தி வேல் வாங்கி இன்னைக்கு போர்ல வெற்றியை கொண்டாடி இருக்காங்க. அவங்க வெற்றி கொண்டாடினத்தை நாமெல்லாம் சேர்ந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சங்கரன் அமைதியை அளிப்பவர், இன்பத்தை கொடுப்பவர், அதையே சம்ஹாரம் செய்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்ஹாரம் பண்ணத்தை நம்மளுடைய சத்ருக்களை சம்ஹாரம் பண்ணது. சத்ருக்களை சம்ஹாரம் பண்ணதுனால நாம அத வெற்றியா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்த வெற்றிக்கு உதவி புரிய சங்கரன்னு சொல்லிட்டு முருகனை பத்தி சொல்றீங்க, என்ன அது கன்ஃபியூஸ் பண்றீங்கன்னு கேக்குறீங்களா? முருகன் வேறு, சிவம் வேறு அல்ல அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. யார கும்பிட்டாலும் உள்ளிருந்து நடத்துவது சிவமே. அதனால சம்ஹாரம் பண்ணனால இன்னைக்கு வெற்றி நாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வெற்றியை சத்துருக்களை ஒழித்தார் இல்லையா? நம்மிடம் உள்ள சத்துருக்களையும் ஒழித்து நாம் இறைவனை அடைய உதவி புரிய வருகிறார் சொற்பொழிவாளரும்
சொற்பொழிவாளர் திருமதி சிவசங்கரி MSc அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மேடை உங்கள் வசம். திருச்சிற்றம்பலம். நன்றி. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருள் பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். ஒப்பில்லாத சிவ பரம்பொருளின் பெருங்கருணையினால் அவர் தந்தருளிய இந்த உலகம் உய்யும் பொருட்டு, தீமைகள் அழியும் பொருட்டு தந்தருளிய கந்தவேல் இன்று சூரசம்ஹாரம் நிகழ்த்தி உயிர்களை எல்லாம் காத்து அருளியிருக்கின்றார். அந்த நல்ல வேளையில் முருகப்பெருமானின் திருவடி பெருமைகளை அவருக்கு நமது ஞான தேசிகராகிய அருணகிரி நாத பெருமான் செய்தருளிய கந்தர் அலங்காரத்தை கேட்டு உள்ளத்தில் கண்டு மகிழ்ந்திட கூடியிருக்கும் அனைத்து அடியார் பெருமக்களின் பொற்பாதங்களையும் பணிந்து வணங்குகின்றேன். முன்னுரை வழங்க மிக சிறப்பாக இனிமையாக பாடலை பாடி முன்னுரை வழங்கிய மங்கையரசி அம்மையாரின் திருவடிகளை பணிந்து வணங்குகின்றேன். இது ஒரு சிறப்புக்குரிய நிகழ்வு. காரணம் என்னன்னா, சிவபெருமானின் பரத்துவத்தை பற்றி மட்டுமே இதுவரை புகழ்ந்து கொண்டிருந்தேன். அவரை தவிர வேற என்னோட நாக்கு யாரையும் புகழாது. ஏன்னா இப்ப அம்மா சொல்றது போல முருகப்பெருமான் வேறு அல்ல, சிவ பரம்பொருள் வேறு அல்ல. அதனால முருகப்பெருமானின் அந்த ஒப்பில்லாத அலங்காரத்தின் பெருமையினை இறைவன் திருவருளால போற்றி சொல்ல இருக்கின்றேன். இது அறிந்தும் அறியாமல் குற்றம் ஏற்பட்டால் மன்னித்து அருள வேண்டும் என்று பெரியோர்களின் திருவடிகளை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். சாந்தா அம்மையார் ஒரு மிக சிறந்த அருள் வேலை நடத்தி கொண்டிருக்கின்றார். அம்மையாருக்கு சிறப்பான வணக்கத்தையும் பாராட்டுதல்களையும் கூறி என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிற நல்லடியார் பெருமக்கள், பெரியோர் பெருமக்களின் திருவடிகளையும் வணங்கி எனது அருள் உரையை துவங்குகின்றேன். திருக்கொடி மாட செங்குன்றூர் அப்படின்ற அந்த திருச்செங்கோட்டு திருத்தலத்தில் கொங்கு நாட்டுல இருக்கிற அந்த திருத்தலம், அந்த திருத்தலத்துல இறைவன் அம்மையப்பர் அர்த்தநாரீஸ்வரராக விளங்குகின்றார். அம்மையன்னை பாகம் பிரியாளாக விளங்குகின்றார். இங்கே திருச்செங்கோட்டு வேலவர் என்ற பெயரில் முருகப்பெருமான் ஒப்பில்லாத திருவுருளை பொழிந்து கொண்டிருக்கின்றார். அவரை போற்றி நமது ஞான தேசிகராகிய அருணகிரி நாத பெருமான் கந்தர் அலங்காரம் இயற்றி அருளியுள்ளார். தேசுனாலே ஒளி, ஞான ஒளியை பரப்புகின்ற ஞான ஒளியை உடைய அருணகிரி நாத பெருமான் அருளியது இந்த கந்தர் அலங்காரம். இது இறுதி நாள்ன்றதுனால நமது அந்த ஆச்சாரிய பெருமகனாராகிய அருணகிரிநாதர் பத்தி நிறைய சிந்திச்சிருக்கோம். அவர் தம்மை கொண்டு அருளிய கந்த வேலினை போற்றி என்னென்ன பாடியிருக்கார் பாத்தீங்கன்னா, திருப்புகழ், கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருவகுப்பு, வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், திரு எழுக்கூற்றிருக்கை என்ற 9 நூல்களை கந்த பெருமானின் திருவடிகளை வணங்கி பாடியுள்ளார். இந்த 9 எப்படின்னா, ஒன்னொன்னு ரத்தினம் போன்றது, ஒவ்வொரு மணிகள் போன்றது. இந்த நவ மணிகளை கோர்த்துதான் மாலையாக்கி இறைவனுக்கு சூட்டியுள்ளார். இந்த ஒரு நவமணியில அருமையான மணியாகிய இந்த கந்தர் அலங்காரம் இது எதை பற்றி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கந்தவேல் ஆகிய முருகப்பெருமான் அவரோட அலங்காரத்தை கூறுவது. அலங்காரம் அப்படின்னு சொன்னா திருவடி, சுவாமியுடைய திருவடி முதல் திருமுகம் வரையும் உள்ள அங்கங்களோட சிறப்பு. இந்த திருவடினா அந்த பொன் போன்ற திருவடி மலை. இது போல அந்த அங்கங்களுடைய அழகு, சிறப்பு, அருள் தன்மை இதனை போற்றுவதோடு அவனுடைய ஊர்தியாகிய மயில், அந்த சேவல் கொடி, அந்த சக்தி வேல், இதோட பெருமைகளை எல்லாம் அருள் மனம் கவழும்படி. இது ஏன் சிறப்பா சொல்றாங்கன்னா, அருள் மனமானது எங்கும் பரவி அதை நுகர்பவர்களுக்கு பேரின்பம் தரும். அது போல யாரெல்லாம் இதை நுகர்வார்களோ அவர்களுக்கு பேரருளை தருவல்லது. அதனாலதான் இது எப்படி சொல்றாங்கன்னா, அருள் மனம் கமழும் சொல்றாங்க. அந்த கந்தர் அலங்காரத்தை இவ்வாறு இறைவனுக்கு சூட்டி அருளியுள்ளார்.
நம்ம இந்த பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி, நமக்கு குறிப்பிட்ட பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி முருகப்பெருமானுடைய பெருமைகளை சிந்திக்கணும். முருகப்பெருமானுடைய பெருமைகளை ஆச்சாரிய பெருமக்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. சிவ பரம்பொருளே உமையன்னைக்கு கூறியதாக கந்தபுராணத்திலே வருகின்றது. அதாவது முருகனுடைய இப்படி உதித்தார் நமக்கு தெரியும். சூரபத்மனுடைய அந்த கொடுஞ்செயல்களை தாங்காம தேவர்கள் எல்லாம் இறைவன் திருவடியை சரண் புக எங்களுக்கு ஒரு சிவகுமாரனை உற்பத்தி செய்து தர வேண்டும், சூரபத்மனை அழிக்க என்று திருவடியை வணங்க இறைவன் திருவருளால் என்ன ஆகுது அப்படின்னா, தன்னுடைய 6 முகம் 5 முகத்தோட சேர்த்து அதோ முகம் கீழ் நோக்கி இருக்கின்ற அந்த முகத்தில் இருந்து 6 தீப்பொறிகளை உண்டாக்கி, அந்த தீப்பொறிகள் பார்த்தீங்கன்னா அதோட ஒளியும் வெப்பமும் அந்த எல்லா லோகங்களையும் பரவியது. அந்த 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 வெப்பத்தையும் அந்த ஒளியையும் ஆற்றலையும் தாங்க முடியாம உமையன்னையே பக்கத்துல இருந்து பயந்து தன்னுடைய திருக்கோயிலை நோக்கி ஓடினாங்க. அங்க இருந்த அந்த பிரம்மா விஷ்ணுக்கள் எல்லோரும் அந்த இடத்துல விட்டு அகன்று ஓடி விட்டார்கள். அந்த வீரியத்தை தாங்க முடியல. அத்தகைய அருட்பெரும் ஜோதியாக அருள்வழி வெள்ளமாக இறைவன் தன்னுடைய திருமுக ஒவ்வொரு முகத்திலிருந்தும் உள்ள நெற்றி கண்ணிலிருந்து அந்த 6 தீப்பொறிகள் எல்லா உலகங்களும் பரவிச்சு. அதை குமரனாக்க வேண்டும் என்பதற்காக ஒருங்கிணைத்து வாயு தேவனையும் அக்னி தேவனையும் அழைத்து சொல்றாரு, நீங்க இதை கொண்டு போயிட்டு கங்கையில விடுங்க, அதுக்கப்புறம் சரவண பொய்கையில அது விடப்படும், அங்கே நமது குமாரன் உதிப்பான்னு சொல்லி அதுல அவங்க சொல்றாங்க. இந்த வெப்பத்தை தாங்காம உமையன்னையே ஓடிட்டாங்க, தேவர்களால தாங்க முடியல, இதை எவ்வாறு நாங்கள் தாங்கி செல்வதுன்னு தாங்கி செல்வதற்குரிய அந்த ஆற்றலை இறைவன் வழங்க வாயு தேவன் அதனை தாங்கி கொண்டு செல்கின்றான். ஒரு முகூர்த்த காலத்துக்கு மேல அவனால முடியல, அக்னி தேவன்கிட்ட தரான். அக்னி தேவன் அந்த தீப்பொறிகளை கொண்டு சென்று கங்கையில் விடுகிறான். இந்த கங்கையே வற்றியது. அத்தகைய ஆற்றல் உடையது அந்த 6 தீப்பொறிகள், தீப்பொறிகள். இந்த கங்கையானது சரவண பொய்கை விட சரவண பொய்கை வற்றவில்லை. அத்தகைய சிறப்பு மிகுந்தது. அந்த சரவண பொய்கையில் இந்த விடப்பட்ட 6 தீப்பொறிகளும் 6 குழந்தையாகின. கார்த்திகை பெண்கள் அங்கே வருகின்றார்கள். அந்த தீப்பொறிகளை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்ற அந்த தேவர்கள், விஷ்ணு பிரம்மா இந்திரன் முதலாகிய தேவர்கள் கண்டு இந்த கார்த்திகை பெண்கள்கிட்ட சொல்றாங்க, அம்மா இந்த பிள்ளைகளை நீ எடுத்து பாலூட்டி சீராட்டி வளர்ப்பாயாக அப்படின்னு சொன்ன உடனே அந்த கார்த்திகை பெண்கள் அவ்வாறு 6 குழந்தைகளும் எடுத்து அன்போடு பாலூட்டி சீராட்டி வளர்க்கின்றார்கள். இவ்வாறு வளர்க்கும் பொழுது சுவாமி உமையன்னைட்ட சொல்றாங்க, நம்முடைய தீப்பொறியிலிருந்து உருவாக்கிய குமரனை கண்டு அழைத்து கொண்டு வருவோம் சொல்லிட்டு திருக்கைலாயத்திலிருந்து ரிஷபாரூடரா வராங்க. உமையன்னையோட வந்த உடனே குழந்தை பார்த்த உடனே பார்த்து சிரிச்சுட்டு உமையன்னை அன்போடு அந்த குழந்தை என்ன பண்ணாலும் 6 குழந்தையும் ஒன்றாக சேர்த்து தழுவி கொள்கின்றார். தழுவும் பொழுது அந்த 6 குழந்தையும் ஒன்றாச்சு. அதனாலதான் முருகப்பெருமானுக்கு கந்த சுவாமி என்ற அருள்நாமம் உண்டாகியது. இவ்வாறு 6 குழந்தை முருகப்பெருமாக கொண்டு சுவாமியும் அம்பாலும் இருக்க இடையிலே அந்த முருகப்பெருமானை வைத்துக் கொண்டு திருக்கைலாயம் செல்கின்றார்கள். சோமஸ்கந்த மூர்த்தமாக வீர்களுக்கெல்லாம் அருளாசி தந்து கொண்டிருக்கின்றார்கள். முருகப்பெருமான் இறைவனுடைய புதல்வன் இல்லையா, அதனால ஒப்பில்லாத திருவிளையாடல்கள் நிகழ்த்துகின்றார். என்ன பண்றாருன்னா, அந்த குழந்தை இல்லையா, குழந்தை என்னென்ன செய்யும் அது போல எல்லா கடல்களையும் கலக்கி ஒன்றாக்குறாரு. 7 கடலையும் ஒன்னா கலக்குறாரு. அதுக்கப்புறம் மலைகள்லாம் திருப்பி போட்டுறாரு, அப்படியே தலைகீழ திருப்பி போடுறாரு. கங்கையை கையால் தடுத்து விடுகின்றார். சந்திர மண்டலத்தை சூரிய மண்டலத்திலையும் சூரிய மண்டலத்தை சந்திர மண்டலத்திலையும் மாற்றி அமைக்கின்றார். இவ்வாறு பல அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்துகின்றார். விளையாட்டாக சிறு குழந்தை மணல் வீடு கட்டி விளையாடுவது போல விளையாடுகின்றார். இதெல்லாம் பார்த்து தேவர்களும் அசுரர்களும் அதிசயிக்கின்றார்கள். செய்யறது யாருன்னு தெரியல. ஏன்னா அந்த குழந்தைய பார்த்த அந்த சக்தி, தேவியின் சக்தி அவங்களுக்கு இல்ல, மாற்றம் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்படுறாங்க. அத்தகைய திருவிளையாடலாம் வந்த உடனே உமையன்னை கேட்கிறாங்க, அதிசயம், சிறு பிள்ளைக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்கின்றதே என்று சிவபெருமானிடம் கேட்க அவர் தன்னுடைய திருவாயால் மொழிகின்றார். முருகப்பெருமானுடைய பெருமையினை எவ்வாறு சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
சுவாமிகிட்ட சொல்றாங்க, முருக பெருமானுடைய பெருமையை தாங்கள் திருவாய் மலர்ந்தருள வேண்டும் அப்படின்ட்டு உமையன்னை வேண்ட சொல்றாரு. அந்த முருக பெருமானுக்கு என்னென்ன விசேஷ நாமங்கள் உண்டாது அப்படின்னா, முதல்ல கங்கையில விட்டாங்க இல்லையா, கங்கை தாங்கியது, அதனால் காங்கேயன் என்னும் அருள் நாமம் அவன் பெறுகின்றான். அடுத்தது சரவண பொய்கையில உதித்தான். அந்த தீப்பொறியானது ஒரு குழந்தை உருக்கொண்டது சரவண பொய்கையில், அதனால் சரவண பவன் என்னும் அருள் நாமம் பெறுகின்றான். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதனால், பாலூட்டி வளர்க்கப்பட்டதனால் கார்த்திகேயன் என்னும் அருள்நாமம் பெறுகின்றான். உமையன்னை ஆகிய உன்னுடைய திரு அணைப்பினால் இந்த 6 குழந்தை ஒன்னா சேர்ந்ததுனால கந்தன் என்னும் அருள்நாமம் பெறுகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சிறப்பா என்ன சொல்றாருன்னா, முருகவேல் பத்தி, தாரக பிரம்மமாயுள்ள நமது 6 எழுத்துமே ஒன்றாகி குமாரனுடைய மந்திரமாகிய சடாசர மந்திரமானது, சரவண பவ என்னும் மந்திரமானது, என்னுடைய மந்திரம் தான் என்ன ஆகுதுன்னா ஒன்றாகி சடாசரமானது. அதனால நான் வேறு முருகன் வேறு அல்ல அப்படின்றாரு. அதனால் ஆறுமுகன் நம்முடைய சக்தியே ஆவான், என்னுடைய சக்தி தான் ஆறுமுகன் அப்படின்னு சொல்றாரு. நமக்கும் அவனுக்கும் வேறுபாடு ஒன்றும் இல்லை, இது சிவபரம்பொருளே உரைப்பது. எனக்கும் அவனுக்கும் வேறுபாடு இல்லை, எல்லாவற்றையும் அறியும் முற்றறிவு உடையவன் அவன். சின்ன குழந்தையா இருந்தாலும் யாவற்றையும் அறிகின்ற முற்றறிவு உடையவன் அவன். தன்னை வழிபடுபவர்களுக்கு செல்வத்தையும் ஞானத்தையும் வீடு பேற்றையும் கொடுக்க வல்லவன். இல்லாத செல்வங்கள் திரு செல்வம், அதனால அதோடு சேர்ந்து ஞானத்தையும் வீடு பேற்றையும் தருகின்றார். அத்தகைய ஒப்பில்லாத கடவுளாக விளங்குபவன் அவனுடைய முருகப் பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் உமையன்னைக்கே சொல்றாரு. குழந்தை நினைக்காத, இது இவ்வளவு பெருமைகளை உடையது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு என்னென்ன கொடுக்குறாங்கன்னா, இப்ப போர் செய்யும் பொருட்டு அனுப்பும் பொழுது என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த குழந்தைக்கு நமக்கு தெரியும் 6 முகம் 12 கரங்களோட இந்த குழந்தை உதித்தார், முருகப்பெருமான் உதித்தார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழந்தைக்கு 12 கைகள் இருக்கு இல்லையா, அது தீயவர்களை சூரபத்மனை அழிக்க வேண்டும். அதனால என்ன பண்றாருன்னா, இந்த போருக்கு அனுப்பும் போது சுவாமி என்ன பண்றார், படைக்கலன்களை இந்த குழந்தைக்கு தரார், முருகப்பெருமானுக்கு தருகின்றார். படைக்கலங்கள் எப்படி கிடைக்குதுன்னு சொன்னா, 11 ருத்ரர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த 11 ருத்ரர்களையும் படைக்கலங்களாக மாற்றி முருகப்பெருமானின் 11 கரங்களுக்கு தந்தருகின்றார். அதாவது தோமரம், கொடி, வாள், புலீசம், அம்பு, அங்குசம், மணி, தாமரை, தண்டம், வில், மடு என்று 11 ஆயுதங்கள் படைக்கலங்களை முருகப்பெருமானுக்கு தந்து 12வதாக என்ன பண்றாரு அப்படின்னா வேலாயுதத்தை தருகின்றார். சக்தி வேலாயுதத்தை தந்தருகின்றார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேலாயுதத்தை சுவாமி கொடுத்துட்டு அதோட பெருமைகள் சொல்வார். வேலாயுதத்தோட பெருமை, அந்த வேலோட பெருமை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஞான சக்தியாகி அந்த வடிவேல், அழகுமிக்க வடிவேல் வேறல்ல, முருகப்பெருமான் வேறல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால முருகப்பெருமானுடைய பெருமை எல்லை இல்லாததுன்றது போல சக்தி வடிவேலுடைய பெருமையும் எல்லை இல்லாதது. இருந்தாலும் இந்த பெருமையை சிவபெருமானை தன்னுடைய திருவாய் மலர்ந்தருளி அருள் வாக்கால சொல்லியிருக்காரு. அது எப்படி சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, 5 ஐம்பெரும் பூதங்களையும் அழிக்க வல்லது, 5 பூதங்களையுமே அழிக்க வல்ல ஆற்றல் கொண்டது இந்த சக்தி வேல். அது மட்டும் இல்லாம எல்லா உயிர்களையும் ஒருங்கே முடிக்கக்கூடியது, எல்லா உலகத்திலையும் இருக்கிற எல்லா உயிர்களையும் ஒன்றா ஒரே நேரத்துல அழிக்கக்கூடிய ஆற்றல் உடையது இந்த வேலானது அப்படின்னு. யாவர் மேல் இடினும் அவருடைய வன்மைகளையும் வரங்களையும் கெடுத்து உயிரை போக்கக்கூடியது. எப்பேற்பட்ட சக்தி உடையவங்களா இருந்தாலும், எவ்வளவு வரங்கள் பெற்றிருந்தாலும் அவர்கள் மேல ஏவுனா அவங்களுடைய அந்த வலிமையினையும் வரங்களையெல்லாம் அழித்து அவர்களையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் உடையது இந்த வேளானதுன்னு சுவாமி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா படைக்கலங்களுக்கும் தலைமை வாய்ந்தது. எல்லா படைக்கலங்கள்ல எல்லா ஆயுதங்களுக்கும் தலைமைத்தன்மை வாய்ந்தது இந்த வேலாயுதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம். இந்த வேலோட பெருமை அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்புகழ்ல நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த வேலுடைய பெருமை. அந்த நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. செருக்கும் சூர் அகலத்தை இடந்து உயிர் குடிக்கும் கூரிய சக்தி அமர்ந்தருள் திருச்செந்தூர் நகரிக்குள் விளங்கிய பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு, திருச்செந்தூர்ல விளங்குகின்ற செந்தில் ஆண்டவர் போற்றி திருப்புகழ் பாடும் பொழுது எப்படி அருணகிரிநாத பெருமான் சொல்றாருன்னா, இந்த அகங்காரம் கொண்ட அந்த சூரனுடைய அந்த அகன்ற அதை பிளந்து உயிரை குடிக்கின்ற அந்த கூர்மையான சக்தி வடிவேல் ஏந்திய பெருமாளே, அந்த சக்தி வடிவேலை கொண்டு விரும்பி திருச்செந்தூரில் வீற்றிருக்கின்ற பெருமாளே அப்படின்னு சொல்றாங்க.
ரொம்ப சிறப்பா அந்த வேல் பாத்தீங்கன்னா கொடிய மாயையை அழிக்க வல்லது. அதுதான் அதோட சிறப்பு, ரொம்ப சிறப்பு. இந்த அசுரனை அழிக்கிறதுக்காக முருகப்பெருமான் வருவாங்க. வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இந்த தாரகாசுரன் அவனையும் இந்த கிரௌஞ்ச மலையும் வந்து அழிக்கணுன்றதுக்காக வீரபாகு தேவரையும் தன்னுடைய இறைவன் தந்துள்ள 2 வெள்ள பூத படைகளை அனுப்பி வைப்பார். அதுல ஒரு வெள்ள பூத படைகளை வந்து வீரபாகு தேவத்தை கொடுத்துட்டு அந்த நவ கன்னியர்கள் இருக்குங்க இல்லையா, நவ சக்திகள், அவங்க கிட்டே இருந்து தோன்றுன 1,09 வீரர்களையும் போருக்கு அனுப்புவார் முருகப்பெருமான். நீங்க முதல்ல போய் போர் செய்யுங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய சார்பாக அனுப்பி வைப்பாரு. அப்ப என்ன ஆகும்னு சொன்னா, எல்லாரும் சேர்ந்து போய் அந்த கிரௌஞ்ச மலை அங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற அந்த தாரகாசுரன் அவர் எதிர்த்து போர் செய்வாங்க. அவன் வந்து மிக கடினமான போர் வந்து நடக்கும். வீரபாகு தேவருக்கும் அந்த தாரகாசுரனுக்கும் மிகுந்த கடுமையான போர் நடந்து அந்த தாரகன் வந்து தோற்று நிலையில வரும்பொழுது மாயையை பிரயோகிப்பான். தோற்று ஓடுவது போல ஓடுவான். சரி, அப்ப தோற்று ஓடுவன் பின்னாடி வந்து படைக்கலத்தை செலுத்தக்கூடாது, அவனை பிடிப்போம்னு சொல்லிட்டு வீரபாகு தேவர் சொல்ல பின்னாடியே போகும்போது அந்த கிரௌஞ்ச மலையில போய் மறைஞ்சிடும். ஒரு கிரௌஞ்ச மலைக்குள்ளார போன உடனே அந்த மாயை, மிகுந்த மாயை கொண்டது கிரௌஞ்ச மலை. அதனால இவர் அப்படியே மயக்கத்துல ஆழ்த்திடும். தூங்குனவர் போல அப்படியே விழுந்து கிடப்பாரு. இவரை தேடி தலைவர் காணலைன்னு சொல்லிட்டு தேடிட்டு எல்லா பூத படைகள் எல்லாரும் போவாங்க. எல்லா நவ வீரர்கள், நவ சக்திகளால் படைக்கப்பட்ட அந்த 1,09 எல்லா சேனைகளும் அங்க உள்ளார போய் அவங்க எல்லாரும் மாயையில மயக்கப்படுவாங்க. மயக்கம் அடைந்து உள்ளார இருப்பாங்க. நாரதர் மூலம் இதை அறிந்த முருகப்பெருமான் தானே வந்து எழுந்தருளி வருவார். தானே எழுந்தருளி வந்து அந்த வேலுக்கு சொல்வார். என்ன சொல்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ சென்று அந்த தாரகாசுரனை வந்து கிழித்து அந்த கிரௌஞ்ச மலையை பிளந்து அந்த வீரர்களை எல்லாம் மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிட்ட உடனே அந்த வேல் சொன்னது போலவே என்ன பண்ணுவோம் சொன்னா, இந்த மாயை வல்லவன் அவன் ரொம்ப. அவன் எப்படி போர் செய்வான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தாரகாசுரனும் அந்த கிரௌஞ்ச மலையுமே பற்பல மாயைகள் காட்டி இவங்களை வந்து மயக்குமுறை செய்யறதுக்காக வந்து பல பல மாயைகளை காட்டுவாங்க. அதாவது முப்பது போல அந்த கிரௌஞ்ச மலை வந்து மாறி மாறி பறந்துட்டே இருக்கும். அதுல இருக்கிற அசுரன் போல தாரகாசுரன் விளங்குவான். முருகப்பெருமான் அந்த மாயை ஒழிச்ச உடனே அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொடிய அந்த கருமையான மேகங்கள் போல சூழ்ந்த அந்த கிரௌஞ்ச மலை தோன்றும் எங்க பார்த்தாலும். அதுல இடி போல வந்து தாரகாசுரன் வருவான். இது மாதிரி பற்பல வண்ணங்கள்ல வருவாங்க. முருகப்பெருமான் எல்லாத்தையும் அழிப்பாரு. அந்த சக்தி வேல் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, தாரகாசுரனை அழிக்க போகும்போது அது பிடிக்க முடியுவான். அவனை வந்து கூறுபடுத்தி அவனை மார்பை கிழித்து கிரௌஞ்ச மலையை பிளக்கும். 6 கூறாக பிளந்து என்ன பண்ணும், அதுக்கப்புறம் அந்த கிரௌஞ்ச மலையில இருக்கிற அந்த சிறைப்பட்டு இருக்கிற எல்லா வீரர்கள், வீரபாகு தேவர் முதலாகிய எல்லா தேவ சேனைகளையும் என்ன பண்ணும், மயக்கம் தெளிவிச்சு எழுப்பி ஆகாய கங்கையில போய் குளிச்சுட்டு வரும். ஏன்னா இவ்வளவு போர் செஞ்சிருக்குல்ல, அப்ப சுவாமி கையில இருக்குன்னா தூய்மையா இருக்கும்னு சொல்லிட்டு ஆகாய கங்கையில சென்று தூய்மையாக்கி கொண்டு முருகப்பெருமான் கையில் வந்து சேரும். இவ்வளவு சிறப்புக்குரிய வேறுபடை. அவ்வளோ இன்னும் எத்தனையோ பெருமைகள் சொல்லிக்கொண்டே போகலாம். அது பெருமைக்குரிய வேறுபடையை கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முருகப்பெருமானுடைய பெருமைகளை இறைவன் சொல்லுகின்றார். அவரோட வேறுபடையோட பெருமை இவ்வாறு இருக்கின்றது. அந்த முருகப்பெருமான் அவரை வந்து போற்றி சொன்ன, இப்ப ஏன் இந்த வேலாயுதத்தை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, கந்தர் அலங்காரத்துல எனக்கு கொடுத்த பாடல்ல முதல் அருள் பதமே வேலாயுதன் அப்படிதான் ஆரம்பிக்கும். அத்தகைய சிறப்பு பொருந்தியவர் பெருமான். அவருடைய கையில இருக்கிறதுனாலயோ இன்னும் சேர்ந்து அந்த வேல் வந்து மிகுந்த சிறப்பு பெறுகின்றது. நம்ம வேல் விருத்தம், வேல் வகுப்பு எல்லாரும் அறிந்ததுதான். அதோட எப்படின்னா, தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அதுக்கடுத்து இரவு பகல் துணையதாகும். எப்போதும் எனக்கு துணையா இருக்கும், இரவு பகலும் துணையா இருக்கும் அப்படின்னு. அது போல சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். திருப்புகழை ஓதுகின்றவர்களுடைய பகையை அறுக்கும் இந்த வேலானது அப்படின்னு. அத்தகைய சிறப்பு பொருந்திய அந்த வேலை வணங்கி நம்ம கந்தர் அலங்காரத்துல 86வது பாடலுக்கு செல்வோம். சிவாய. வேலும் மயிலும் சேவலும் துணை வேலாயுதன் சங்கு சக்கராயுதன் விரிஞ்சன் அரியா சூலாயுதன் தந்த கந்த சுவாமி சுடற்குடுமி காலாயுத கொடியோன் அருளாய கவசம் உண்டு என்பால் ஆயுதம் வருமோ எமனோடு பகைக்கினுமே.
86வது பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, வேலாயுதன், வேலை ஆயுதமாக கொண்டவன், இறைவனும் இறைவியும் அருளி செய்த இந்த சக்தி வேலை ஆயுதமாக கொண்டவன் முருகப்பெருமான். அது மட்டும் இல்ல, இன்னும் எவ்வளவு சிறப்புக்குரிய தெய்வம் பாத்தீங்கன்னா, சங்கு சக்கராயுதன் விரிஞ்சன் அறியா, சங்கையும் சக்கராயுதத்தையும் ஏந்தி இருக்கின்ற திருமால். நமக்கு தெரியும் திருமால் கையில சங்கும் சக்கரமும் இருக்கு. அவர் மட்டும் இல்லாம விரிஞ்சன், அடுத்தது விரிஞ்சன்னா பிரம்மன், பிரம்மனும் அறியா சூலாயுதன். இதுல ஒரு புராண செய்தி சொல்லப்பட்டிருக்கு. திருமாலும் பிரம்மனும் அறிய முடியாத அனலுருவாய் நின்றவர் சிவபரம்பொருள் இல்லையா. 3 உலகங்களையும் தாண்டி என்ன ஆகுது, ஒப்பில்லாத அருள் ஜோதி ஸ்தம்பமாக இறைவன் அவங்களோட அகங்காரத்தை நீக்குவதற்காக தோன்றி அருளினார் இல்லையா. அதுதான் சொல்றாங்க, சங்கு சக்கராயுதம் ஏந்திய திருமாலாலும் விரிஞ்சனாகிய பிரம்மனாலும் அறிய முடியாத சூலாயுதன், திருமாலாலும் பிரம்மனாலும் அறிய முடியாத சூலாயுதத்தை ஏந்தி இருக்கின்ற சிவபெருமான். சூலாயுதன்றது சிவபெருமானை குறிக்கும். சூலாயுதம் தந்த கந்த சுவாமி, சிவபெருமான் தந்தருளிய கந்த சுவாமி. நம்ம பார்த்தோம், ஏன் கந்தன்ற பேர் வந்தது, உமையன்னையின் திரு அணைப்பால் ஒன்று சேர்ந்த இந்த 6 திரு வேணிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு முருகப்பெருமானாக உதித்தார் இல்லையா. அதனால கந்த சுவாமி சிவபெருமானின் குமாரராக மைந்தனாக தோன்றினார். சுடற்குடுமி காலாயுத கொடியோன், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, வேலினை ஏந்தி இருப்பவர், சூலாயுதம் ஏந்திய சிவபெருமானின் திருக்குமாரர். சுடற்குடுமியா ஒளி வீசுகின்ற குடுமி. அந்த சேவல் பாத்தீங்கன்னா அந்த மேல இருக்கிற குடுமி சிவப்பா இருக்கும், நல்லா சிவப்பா செக்க சேவைன்னு இருக்கும். அந்த சுடர் அப்படியே ஒளி வீசுகின்ற அந்த குடுமினை உடைய காலாயுதம். சேவல் பாத்தீங்கன்னா கால் நகங்கள் கூறா இருக்கும். அந்த கால அந்த நகங்கள் அதையே ஆயுதமாக கொண்டிருக்கின்ற சேவலை தன் கொடியிலே வைத்திருக்கணும். தெரியும், சூரபத்மனை மாமரமா இருக்கும்போது பிளந்து என்ன பண்ணுவாங்க, மயிலும் சேவலுமாக்கி சேவலை தன்னுடைய கொடியில ஏந்துவார் இல்லையா. மயிலை தன்னுடைய பூர்த்தியாக கொள்வார். அப்போ முருகப்பெருமான் சேவல் கொடியும், அதுதான் சொல்றாங்க, சுடர் குடுமியினை உடைய தன்னுடைய காலையே ஆயுதமாக கொண்டிருக்கின்ற அந்த சேவலை கொடியிலே உடையவன் முருகப்பெருமான். அருளாய கவசம் உண்டு, அவனுடைய அருளாகிய கவசம் எனக்கு உண்டு. கவசம்ன்றது என்ன அப்படின்னு சொன்னா, மேல கொடுக்கிற கவசம் இல்லை, முருகப்பெருமானின் அருள் பெற்றவன் நான், அந்த அருளே எனக்கு கவசமாக விளங்குகின்றது. முருகப்பெருமானுடைய அருள் கவசமாக எனக்கு இருக்கின்றது. அதனால் என்பால் அந்த முருகப்பெருமானின் கவசம் இருக்கின்றது. அதனால் ஆயுதம் வருமோ யமனோடு பகைக்கணுமே, யமனோட நான் பகைச்சிட்டாலும் அவனாலேயோ அவனுடைய ஆயுதங்களாலேயோ எனக்கு எந்த தீங்கும் இல்லை. காரணம் என்ன, கவசம் காக்கின்றது. முருகப்பெருமானுடைய அருளாகிய கவசம் அது என்னை காக்கின்றது. இப்ப கவசம்னா எந்த ஆயுதம் வந்தாலும் அதனால நம்ம பாதிக்கப்படாம பாதுகாப்பு இல்லைங்களா. அப்ப யமன் யமனுடைய அந்த பிடியிலேருந்து தப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க. அத்தகைய யமனே வந்தாலும் அவனாலும் அவனுடைய ஆயுதங்களாலும் எனக்கு எந்த துன்பமும் இல்லை. காரணம் என்னன்னா, ஒரு கவசம், ஒரு பாதுகாப்பு கவசம் எனக்கு உண்டு. அது என்ன, என்பால் உண்டு. அது என்னன்னா முருகப்பெருமானின் திருவருள். அப்போ முருகப்பெருமானின் திருவருள் ஆகிய கவசத்தை நம்ம பெற்றுட்டோம்னா நமக்கு கால பயம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பாடல் சொல்வது இதுதான். அப்போ முருகப்பெருமானின் திருவருளே நமக்கு கவசமாக விளங்குகின்றது. அடுத்தது 87வது பாடல். குமரா சரணம், குமரா சரணம் சரணம் என்று அண்டர் குழாம் துதிக்கும் அமராவதியில் பெருமாள் திருமுகம் 6 கண்ட தமராகி வைகும் தனியான ஞான தபோதனருக்கு இங்கு யமராசன் விட்ட கடையேடு இனி என் செய்யுமோ. அதாவது இது எல்லா உயிர்களும் பிறப்புன்னு இருந்தா இறப்புன்னு இருக்கும். யம தர்மன் தண்டிப்பான். அப்ப இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இறைவன் திருவருள் பெற்று இறைவன் திருவடியை அடைஞ்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த யம ஓலையிலேருந்து தப்பிக்க முடியும். அதற்கான வழியை தான் சொல்றாங்க. முருகப்பெருமானோட திருவருள் பெறணும். பெற்றா இப்ப பார்த்தோம் இல்லையா, முருகப்பெருமானுடைய பெருமையை சிவபெருமானே என்ன சொல்லியிருக்காரு, தன்னை வழிபடுவர்களுக்கு செல்வத்தை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார். எவ்வளவு சிறப்பு பாருங்க. சாதாரணமான வார்த்தை போல தெரியும். செல்வம்னா இந்த உலகத்துல வாழ்வதற்கு தேவையான இல்லையா
அவ்விலாக்கு அவ்வுலகம் அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பொருள் வேணும். அந்த செல்வத்தை செல்வத்தை கொடுக்கின்றார். அதற்கப்புறம் இந்த பிறவி முடிஞ்ச உடனே இறைவன் திருவடியில சேரணும். இப்ப சேரணும்னா ஞானம் இருந்தா மட்டும்தான் இந்த ஞானத்தால இறைவன் திருவடியை அடைய முடியும். அந்த ஞானத்தையும் இறைவன் வழங்குகின்றார். அதன் மூலம் ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த உயிர் பக்குவப்படுகின்றது. அப்போ வீடு பேற்றினை அருளுகின்றார். அப்போ வரிசையா வருது பாருங்க. வாழ்கின்ற வாழ்க்கைக்கு செல்வமும், முக்தி பேருக்கு தகுதியாவதற்கு ஞானமும் தந்து, அந்த ஞானத்தை தந்து வீடு பேற்றினை தருகின்றார் முருகப்பெருமான். அதுதான் வந்து அவ்வளவு சிறப்பா சொல்றாங்க. அப்படி வந்து அதனால முருகப்பெருமான் திருவடியை நம்ம வணங்கணும்னா இதவர சுகம் கிடைக்கும். இந்த பிறவியிலும் இந்த இம்மை வாழ்க்கையிலும் நமக்கு செல்வம் கிடைக்கும். மறுமையில வீடு பேற்றினை அவர் அருள்வார். குமரா சரணம் சரணம் என்று அண்டர் குழாம் துதிக்கும் அமராவதியில் பெருமாள் திருமுகம் 6 கண்ட தமராகி. அதாவது என்னன்னா, இங்க வந்து திருவடி பெருமையை பார்க்கிறோம். சரணம் சரணம் அப்படின்னு சொன்னா இறைவன் திருவடியே சரணம் என்று அடைய வேண்டும். அதுதான் சிறப்பு. முருகா சரணம் முருகா சரணம் திருவடியை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த திருவடி எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றாங்கன்னா, மறை போற்று அறிய. எப்படி சொல்லுவாங்க, நம்ம சிவபெருமான சொல்லும் பொழுது இறைவன் வந்து மறையின் முதலாக இருப்பான் அப்படின்னு பார்த்தோம். ஓம் என்ற பிரணவம் தான் மறை மூலமாக விளங்குவான், மறையாக விளங்குவான், மறையின் பொருளாக விளங்குவான், மறையை ஓதுபவனாக விளங்குவான் சொல்லுவாங்க இல்லைங்களா. அதே போல வந்து முருகப்பெருமான போற்றி சொல்லும் போது எப்படி சொல்லணும்னா, மறை போற்றறிய ஒளியாய், மறையால அதாவது வேதங்களாலையும் போற்றுவதற்கு அரிய பெருமைகளை உடையவன், ஒளிவடிவானவன், ஒப்பில்லாத ஒளிவடிவானவன் அப்படின்னு சொல்றாங்க. பேரொளி பிழம்பானவன் அப்படின்னு சொல்றாங்க. பரவும் மலர்த்தார் கமலம் அருள்வாயே அப்படின்னு. அதாவது சுவாமியுடைய அந்த திருவடி எப்படி இருக்குன்னா, மலர் என்ன மலர்னா கமல மலர் தாமரை மலர் போன்ற திருவடிகளை முருகப்பெருமான் கொண்டிருப்பார். அது சின்ன குழந்தையிலே குமாரர் அப்ப எப்படி இருக்கும், அந்த குழந்தையோட பாதம் எப்படி இருக்கும், தாமரை அழகிய இளம் தாமரை போல இருக்கும். அந்த தாமரை மலர் போன்ற திருவடிகளை முருகப்பெருமான் தந்து அருள வேண்டும் சொல்லிட்டு நிறைய திருப்புகழாகட்டும், அருணகிரிநாத பெருமான் பாடி அருள் எல்லா பாடல்களும் எடுத்துட்டீங்கன்னா இந்த வேலோட பெருமை கண்டிப்பா வரும், திருவடி பெருமைகள் வரும் கண்டிப்பா இல்லைங்களா. அது போல என்ன சொல்றாங்கன்னா, அந்த திருவடியை முருகப்பெருமான் தந்தருள வேண்டும். ஏன்னா நம்ம சரணம் என்று அடைந்தோம், திருவடியை சரணம் சரணம் என்று அடைந்தோம். சரணம் சரணம் 2 தடவை சொல்றது உறுதியை சொல்றது. அது நம்ம கொண்ட அந்த கொள்கையில உறுதியை சொல்றது, 2 முறை சொல்றது. திருவடியே சரணம், திருவடியே சரணம், நீயே கதி என்று உன் திருவடியை அடைந்தோம் அப்படி இருக்கிறோம். அந்த திருவடி எப்படி எவ்வளவு அழகா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த முருகப்பெருமான் வந்து சின்ன குழந்தை இல்லையா. இப்ப அந்த முருகப்பெருமானுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, பல வகையான அணிகலன்களை வந்து அணிய வச்சிருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, திருப்பாதங்கள்ல என்ன அணிஞ்சிருப்பாங்கன்னா, தண்டை, சதங்கை, இந்த கழல் இதெல்லாம் அணிஞ்சிருப்பாங்க. கிண்கிணி, அதுவும் சில சமயம் அந்த இடுப்பையும் அந்த ஒலி எழுப்பக்கூடிய இந்த கிண்கிணி அப்படின்றது என்னன்னா, ஒலி எழுப்பக்கூடிய அந்த அணிகலன்கள். குழந்தைங்க வந்து எப்பவுமே வந்து அது ஒரு அழகு மட்டும் இல்லை, இனிமையா மட்டும் இல்லை. குழந்தைங்க என்ன பண்ணணும், நமக்கு தெரியும். என்ன அமைதியா ஏதாவது ஒரு இடத்துல இருந்துட்டு என்ன பண்ணணும்னா ஏதாவது குறும்புகள் செய்யும். அதனால அது தீங்கு எதுவும் நிகழக்கூடாதுன்றதுக்காக அந்த ஒளி எழுப்பக்கூடிய அந்த அணிகலன்களை குழந்தைங்களுக்கு இடுப்புலையும் திருப்பாது காலையும் கட்டியிருப்பாங்க. அதே போல முருகப்பெருமானுக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த கிண்கிணி கட்டியிருக்காங்க. கந்தபுராணத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த கிண்கிணி இடையில அணியப்பட்டிருக்கு, அறைனா இடையில அணியப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. திருப்புகழ்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த கிண்கிணிய திருவடியில அந்த ஒளி எழுப்பக்கூடிய அந்த அணிகலன்கள் திருவடியில சுவாமி அணிஞ்சிருக்கார். அந்த அப்புறம் வந்து இந்த அறையில அதுதான் அந்த ஒளி எழுப்பக்கூடிய கிண்கிணி. அப்புறம் வந்து தன்னுடைய செவிகள்ல குண்டலங்கள், அழகிய குண்டலங்கள் அணிஞ்சிருக்கார். மார்புல வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, மதானி அப்படின்ற ஒரு அணிகள். அப்படின்னா என்னன்னா, தொங்குகின்ற ஒரு பெரிய நகை, ஒரு ஆரம் மாதிரி பெரிய ஆரம் போல ஒரு நகையில வந்து கழுத்துல அணிஞ்சிருக்காரு சுவாமி. நெற்றியில வீரப்பட்டிகை, அதாவது தங்க தகடு போல ஒரு இருக்கும். அத வந்து வெற்றிக்கு அடையாளம், வீரத்தின் அடையாளம். அது போல அந்த முருகப்பெருமான் சின்ன குழந்தை வந்து பலவித அணிகலன்கள் வந்து அணிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப அதை எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த திருவடியானது தண்டை அணிஞ்சிருக்கு,
அது மட்டும் இல்லாம கிண்கிணி தண்டை கிண்கிணியில அணிஞ்சிருக்கு. அந்த அந்த குண்டரீகம், அந்த தாமரை மலர் போன்ற அந்த திருவடிகளை தந்து நீ அன்பு வைத்து அருள்வாயேன்னு வந்து அருணகிரிநாத பெருமான் திருப்புகழ்ல விண்ணப்பம் செய்வாங்க. இது அருமையான பதம். அதாவது உன்னுடைய திருவடி எப்படின்னா தண்டை அணிஞ்சிருக்கு, கிண்கிணி அணிஞ்சிருக்கு. ஐயா, அந்த தாமரை மலர் போன்ற அந்த திருவடியினை எனக்கு நீ தரணும். தந்து என்ன பண்ணணும்னா நீ அன்பு வைத்து அருள்வாயே அப்படின்றாரு. இந்த திருவடியை தந்து உனக்கு அன்பு செய்ய அருள் புரிவாய் அப்படின்றாங்க. திருவடியை வணங்கவும் அன்பு செய்யவும் திருவருள் புரி, என் மேல நீயும் அன்பு வை அப்படின்னு 2 வார்த்தை. நீ அன்பு வைத்து அருள்வாயே, நான் உன் திருவடியை வணங்குவதற்கு நீ அன்பு வைக்க வேண்டும், என் மனத்திலும் உன் மீது அன்பு வைக்க வேண்டும். அப்ப நீயும் என் மேல அன்பு வச்சு நானும் உன் மேல அன்பு வைக்க அருள் புரிவாய் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. இப்ப அந்த திருவடியை வணங்கினா மட்டும்தான் நமக்கு வந்து இறைவனுடைய அருள் கிடைக்கும். அதனால இங்க திருவடி பெருமை வந்து சிறப்பா சொல்லப்படுகிறது. அப்ப அந்த திருவடியை சரணம் நீயே கதின் திருவடி அடைந்தால் முருகப்பெருமானின் திருவருள் நமக்கு கிடைக்கும். அதுதான் சொல்றாங்க. இப்ப நம்ம மட்டும் அப்படி வணங்கல, வீடுகள் மட்டும் வணங்கல. குமரா சரணம் சரணம் என்று அண்டர் குழாம் துதிக்கும். அண்டர்னா தேவர்கள். தேவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் துதிக்கிறாங்க, முருகா சரணம் முருகா சரணம் நீயே கதி அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் குழாம் எல்லாம் என்ன பண்றாங்க, திருவடியை வணங்கி நீயே கதி என்று பணிந்து துதிக்கின்றார்கள். எங்கன அமராவதியில், சொர்க்கலோகத்துல இந்திரன் ஆளுகின்ற அந்த அமராவதியில எல்லா தேவர்களும் உன் திருவடியை வணங்கி நீயே சரணம், நீயே எங்களை ரட்சிக்க வேண்டும், சூரபத்மனை அழித்து காத்தருள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்படி சொல்றாங்க. இந்த அமராவதியில் பெருமான் திருமுகம் 6 கண்ட தமராகி, அப்படிப்பட்ட ஒப்பில்லாத முருகப்பெருமான் அவருடைய திருமுகம் 6 இல்லையா, 6 அழகிய திருமுகங்களை கொண்டிருக்கின்றார். அந்த 6 திருமுகங்களையும் கண்டு வழிபட்டு வணங்கி தமராகி அதனால பக்தி பெருக்கு மேலும் பெறுகின்ற அடியார் பெருமக்கள். பக்தி தமராகி விளங்குகின்ற தனியான ஞான தபோதனர், அதாவது முருகப்பெருமானை வணங்குகின்ற அடியார்களை பத்தி சொல்றாங்க. உன்னுடைய திருமுக தரிசனத்தை காணுகின்றார்கள். கண்டு பக்தி வசப்பட்டு பக்தி தமராகி, வைகும்னா எப்போதும் அந்த அன்புலயே இருக்கின்ற தனியான ஞான தபோதனருக்கு, தனினா மற்றவங்க மாதிரி இல்லை இல்லையா, சிறப்புக்குரியவர்கள். இறைவன் மீது அன்பு வச்சிருக்கிறவங்க சிறப்புக்குரியவர்கள். இப்போ உன் மேல அன்பு உடைய பக்தி தமராகி அடியார்கள் விளங்குகின்றனர். விண்ணவர்கள் மட்டும் நீயே சரணம் சரணம் அடையல, ஞான தபோதனர் இப்போ உன் திருவடியை வணங்கி உன் திருமுகத்தை கண்டு தொழுது உனக்கே வந்து அன்பராகி ஞானத்தை பெற்றிருக்கின்றார்கள் அடியார்கள். அவர்களும் இருக்காங்க இங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு யமராஜன் விட்ட கடை ஏடுதான் இறுதி ஓலை. ஃபைனலா வந்து கடைசியில இந்த உயிர் பிரியும் பொழுது சொல்லுவாங்களே இறுதி ஓலைன்ட்டு, அது போல யமராஜன் விட்ட கடை ஏடு இறுதி ஓலை வந்து இனி என் செய்யுமோ. யமராஜன் இறுதி ஓலையை விட்டாலும், அதாவது ஆளையே அனுப்புனாலும், தன்னுடைய படைக்கலன்களையே அனுப்புனாலும், அதனால அந்த ஞான தபோதனருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. காரணம் என்னன்னா உன்னுடைய அழகிய திருமுகத்தை கண்டிருக்கின்றார்கள், வணங்கி இருக்கின்றார்கள். பக்தி தமராகி, அதாவது உனக்கு உரியவர்களாக உன் மீது அன்பு செலுத்தி அந்த அன்பினை பற்றி இருக்கின்றார்கள். அதனால் ஞானம் எழுதி இருக்கின்றார்கள். அந்த ஞான தபோதனருக்கு யமராஜனால் வந்து எந்த தீங்கும் இல்லை. அவன் இறுதி ஓலை விட்டாலும் அதனால என்ன ஆகும், இனி ஏன் செய்யுமோ, அந்த ஓலையினால் என்ன செய்ய முடியும், ஓலையின் படி என்ன பண்ண முடியாது, வந்து அவர்களை பீடிக்க முடியாது. ஏன்னா உன்னுடைய திருவருளால் ஞானம் பெற்றிருக்கின்றார்கள் அடியார் பெருமக்கள். இப்ப என்ன பண்றாங்க, முதல்ல வந்து இறைவன் திருவடியை சரணம் என்று அடைய வேண்டும். இந்த திருமுகத்தை மனதில் நினைத்து தியானித்து வணங்க வேண்டும். அப்படி வணங்குபவர்களுக்கு ஞானம் சித்திக்கும். அதனால் யமராஜனுடைய ஓலையினால் யாதொரு தீங்கும் அவர்களுக்கு நேராது அப்படின்றத இந்த பாடல் கூறும் வந்து அருள் கருத்து. அடுத்தது 88வது பாடல். வணங்கி துதிக்க அறியா மனிதருடன் இணங்கி குணம் கெட்ட துட்டனை ஈடேற்றுவாய், கொடியும் கழுகும் பிணங்க துணங்கை அழகை கொண்டாட பிசிதர் தம்பாய் இனம் கக்க விக்கிரம வேலாயுதம் தொட்ட நிர்மலனே. இங்க அடுத்த பாடல் 88வது பாடல்ல என்ன சொல்றாங்கன்னா, வணங்கி துதிக்க அறியா மனிதருடன் இணங்கி, அதாவது இந்த உலகத்துல எல்லோரும் வந்து பக்தி நெறியில செல்வது இல்லை.
வணங்கி துதிக்க உன்னை வந்து வணங்க எப்பவுமே வந்து இறைவனை என்ன பண்ணணும், வணக்கம் செலுத்த வேண்டும். அப்புறம் இறைவனது புகழை எல்லாம் போற்றி பாடி துதிக்க வேண்டும். அதுதான் சிறப்பு. அதுதான் இறைவனுடைய நம்ம ஏன் இது போல சொற்பொழிவு எல்லாம் கேட்கணும், ஏன் நிறைய இறைவனை பத்தி நிறைய ஓதணும் தெரிஞ்சுக்கணும்னா இறைவனை புகழ்ந்து பாட வேண்டும். அதுதான் செய்யணும். ஏன் அப்ப கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணணும், இறைவனுடைய பெருமைகள் எல்லாம் கேட்டுக்கணும். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, காங்கேயன் கங்கையில வந்து அவரு விட்டதுனால வந்து காங்கேயன்ற நாமம் கொண்டிருக்கார். அப்ப கார்த்திகேயன்றதால் கார்த்திகை பெண்கள் வளர்த்ததுனால இந்த நாமத்தெல்லாம் சொல்லி போற்றணும். அதனாலதான் சொல்றாங்க வணங்கி துதிக்க, உன்னை வணங்க வேண்டும், துதிக்க வேண்டும். அவ்வாறு செய்ய முடியாத, அது அறியாத, இதெல்லாம் செய்யணும்னு தெரியாம இருக்கிற மனிதருடன் இணங்கி, இறைவனை வணங்காத மனிதருடன் இணங்கி இருக்கலே தவறு. நம்ம வணங்குறது மட்டும் இல்லாம நம்ம வணங்குவது அடுத்தது பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து இறைவனை வணங்காம இருக்கிறாங்களோ அவர்களோட சேர்வதும் தவறு அப்படின்ற சேர்ந்தத வண்ணமாதான் புரியுதாகும் இல்லைங்களா? என்ன சொல்றாங்க, வணங்கி துதிக்க அறியா மனிதர்கள் இணங்கி, உன்னை வந்து வணங்கவும் உன்னை போட்டு துதிக்கவும் அறியாத மனிதர்கள் அவர்களோட இணங்கி அவங்களோட சேர்ந்து குணம் கெட்ட துட்டனே, அவங்களோட சேர்ந்து நான் என்ன பண்ணிட்டேன், குணம் கெட்ட துஷ்டன் ஆயிட்டேன். குணம் எல்லாம் கெட்டு போய் என்னவாயிட்டேன், துஷ்டன் ஆயிட்டேன் நானு. அப்படிப்பட்ட என்னை ஈடேற்றுவாய் அப்படின்னு சொல்றாங்க. என்னை ஈடேற்றுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கொடியும் கழுகும் பிணங்க, அதாவது இந்த சுடுகாடு இருக்கு இல்லையா, அங்க எப்படிப்பட்ட காட்சி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிணங்கள் இருக்கு இல்லையா, அந்த பிணங்களுக்காக எதெல்லாம் போட்டி போடுதுன்னா காக்கைகளும் கழுகுகளும் போட்டி போடுது. இந்த பிணங்கு அந்த மாமிசம் எனக்கு தான் சொல்லிட்டு இந்த காக்கையும் கழுகும் பிணங்க சண்டை போட்டுட்டு இருக்கு சுடுகாட்டுல. அது மட்டும் இல்லாம அங்க என்ன பண்ணுதுன்னா, துணங்கை என்கின்ற ஒரு வகை கூத்து, இந்த பேய்கள் எல்லாம் வந்து கூத்தாடிட்டு இருக்கான். துணங்கை அப்படின்ற அந்த கூத்தை அழகைனா பேய்கள் வந்து கொண்டாடுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இடுகாட்டுல எப்படிப்பட்ட காட்சிகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காக்கைகளும் கழுகும் வந்து இறைக்காக சண்டை போடுகின்ற அந்த பேய்கள் வந்து துணங்கை என்ற கூத்து ஆடுகின்ற அந்த அப்படி ஆடிட்டு இருக்கிற அந்த கொடிய இடுகாடு இருக்கு. அந்த இடுகாட்டுல என்ன ஆகுதுன்னா, அதாவது அந்த இடுகாடு மட்டும் இல்ல, அந்த போர்க்களத்துல இது போன்ற காட்சிகள் பார்க்கலாம் இல்லையா? நம்ம ஃபர்ஸ்ட் இந்த முத்தை பத்தி திருநகை அந்த பாட்டிலே சொல்லுவோம் இல்லையா, என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த அந்த பூவைகள்லாம் வந்து ஒலி எழுப்புமா, குத்தி புதை புக்கு பிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடி குத்து கொல்லு விடாத புடி அவனை புடிச்சு சாவடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஏன்னா அப்பதான் அதுக்கு உணவு கிடைக்கும்னு சொல்லிட்டு. அது போல அந்த அந்த போர்க்கள காட்சிகள்லாம் மிக சிறப்பா சொல்லியிருப்பாங்க. அது போல இங்க சொல்றாங்க, காக்கைகளும் கழுகும் இடுகாட்டுல மட்டும் இல்லாம போர்க்களத்துல. ஏன்னா வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, நிறைய வந்து போர்க்களத்துல இந்த கந்த புராணம் படிக்கும் போது பார்த்திருப்பீங்க, நிறைய ரத்த ஆறு அப்படியே ஓடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது போல அங்க வந்து அதனால நிறைய பிணங்களுக்காக காக்கைகளும் கழுகுகளும் சண்டை போடுகின்றன. அது மட்டும் இல்லாம இந்த துணங்கை அப்படின்ற வந்து கூத்தை வந்து பேய்கள் ஆடுகின்றன. அது அப்படி ஆடுகின்ற அந்த போர்க்களத்துல அந்த அரக்கர்கள் தம் வாய் நினம். இப்ப என்ன பண்றாருன்னா சுவாமி வந்து அந்த வேலாயுதம், இந்த விக்கிரம வேலாயுதம்னா வீரம் பொருந்திய அந்த வேலாயுதத்தை சுவாமி என்ன பண்றாருன்னா அந்த எதிரிகளுக்கு எதிராக விடுறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க அந்த எதிரிகளை போய் தாக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, ரத்தம் கக்கி சாவுறாங்கன்னு சொல்றாங்க. அது போல அந்த அந்த வயிற்றுல இருக்கிற அந்த கொழுப்பு, அந்த நினம் இதெல்லாம் வெளியில கக்கி அவங்க வந்து இறக்குறாங்க. அப்படிப்பட்ட அவங்களை கொல்லுகின்ற தன்மையுடைய வேலாயுதத்தை கையில் வைத்திருக்கின்ற, தொட்டன கையில் கொண்டிருக்கின்ற நிர்மலனே தூயவனே அப்படின்றாங்க இல்லையா. தூயவன் அந்த வேலாயுதத்தை வந்து சுவாமி அப்படிதான் வந்து திருச்செங்கலூர், நமக்கு எல்லாம் தெரியும், திருச்செங்கலூர்ல முருகப்பெருமான் வந்து வீற்றிருப்பார். வீற்றிருந்து என்ன பண்ணோம்னா சுவாமிய வந்து பூஜிப்பார், சிவ பரம்பூர்ல பூஜிப்பார். போர்ல வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜிக்கும் பொழுது சுவாமி மகிழ்ந்து வந்து என்னையோட மகிழ்ந்து வந்து அருட்காட்சி கொடுத்துட்டு ருத்ர பாசுபதத்தை தருவாரு. இந்த தாரகாசுரனையும் அந்த கிரௌஞ்ச மலையும் அழிச்சதுக்கு அப்புறம் முருகப்பெருமானுக்கு இது மாதிரி காட்சி கொடுத்துட்டு இது மாதிரி அந்த ருத்ர பாசுபதம் அப்படின்றத கொடுத்துட்டு இதை சொல்லுவாங்க, இதை மற்ற தேவர்களாலும் திருமால் பிரம்மனாலும் கூட இதை வந்து தாங்க முடியாது, அதை பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு பெருமை பொருந்தியது, உன்னால மட்டும்தான் இதை பெற முடியும், அத்தகைய சிறப்பு பொருந்தியதை உனக்கு கொடுக்குறேன். இது வந்து கொடிய இந்த சூரபத்மனுடைய இந்த
இந்த சேனைகள் அரக்க சேனைகள் எல்லாத்தையும் அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கொடுப்பாங்க. அது போல வந்து சிறப்புக்குரிய அருளாசி வந்து இறைவன் வணங்குவார். ஏன்னா நிர்மலன்னு சொன்னா அவ்வளவு தூயவன் முருகப்பெருமான், அவ்வளவு பெருமைக்குரியவன், மலங்களால் பற்றப்படாதவன், தன்னை வழிபடுபவர்களுடைய மலங்களை நீக்குபவன். அதனாலதான் நிர்மலன்னு சொல்றோம். தூய இறைவனை சொல்லுவாங்க இல்லையா நிர்மலன்னு, அதனால இவரையும் நிர்மலன்னு சொல்றோம். அப்ப அந்த கொடிய இந்த மாதிரி காட்சிகள்லாம் நடக்கின்ற அந்த போர்க்களத்துல அரக்கர்கள் இருக்காங்க. அவங்க வேலாயுதம் குத்துனோடனே வாயில இருந்து என்ன வருது, அந்த கொழுப்பு எல்லாம் கக்குறாங்க. அப்படிப்பட்ட அரக்கர்களை கொல்ல வேலாயுதத்தை விடுகின்ற நிர்மலனாகிய முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வந்து போற்றி சொல்றாங்க 88வது பாடல். அடுத்தது 89வது பாடல். பங்கேறுதன் எனைப்பட்டு ஓலையில் இட பண்டு தலை தம் காலில் இட்டது அறிந்திலனோ தனிவேல் எடுத்து பொங்கு ஓதம் வாய்விட பொன்னம் சிலம்பு புலம்ப வரும் எம்கோன் அரியின் இனி நான்முகனுக்கு இரு விலங்கே. அதாவது இங்க வந்து பிரம்மனை வந்து சிறையில் இட்டது அந்த அருள் வரலாறு கந்த புராண செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இங்க சிறப்பா வந்து சொல்லணும், இந்த பாடலோட தொடர்பு படுத்திருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வாறு முருகப்பெருமானை வந்து உமையன்னையும் சுவாமியும் சென்று சரவண பொய்கையிலேருந்து அழைச்சிட்டு வந்து வச்சிருக்கும் பொழுது முருகப்பெருமானுக்கு கந்த வெறுப்புன்னு பக்கத்துல என்ன பண்றாங்கன்னா விஸ்வகர்மா ஒரு சிறப்பான ஆலயம் அமைப்பார் கந்த வெறுப்புல. அங்க முருகப்பெருமானும் இந்த நவசக்திகள்ல இருந்து உருவான இந்த 109 வீரர்களும் அவருக்கு துணையா இருப்பாங்க. இவ்வாறு இருந்துட்டு இருப்பாங்க. திருக்கைலாயத்துக்கு வந்து இந்த முதல் வாயில்ல இருப்பாங்க இவங்க முருகப்பெருமானும் அவருடைய அந்த வீர படைகளும் இருக்கும் பொழுது சுவாமி வணங்குறதுக்காக பிரம்மன் வராரு. வந்து சுவாமி வணங்கிட்டு வராங்க. வந்துட்டு முருகப்பெருமானை பாக்குறாரு. வந்து திருவடியில விழுந்து வணங்காம கையால மட்டும் வணங்குறாரு. ஒரு சிறு அலட்சியம். அது வந்து முருகப்பெருமானுக்கு தெரியும். முற்று அறிவு கொண்டவர் இல்லையா, முற்றும் அறிந்தவர். அதனால கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன சொல்றாரு, யாது தொழில் செய்கிறாய் நீ தெரியும் இருந்தாலும் கேட்கிறார் முருகப்பெருமான், என்ன தொழில் செய்யற அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்றாரு, சிவபெருமானுடைய திருவருளினால் ஆజ్ఞை பெற்று நான் வந்து படைப்பு தொழிலை செய்கின்றேன்னு பிரம்மன் சொல்றாரு. அப்போனே முருகப்பெருமான் கேட்கிறாரு, அப்படின்னா உனக்கு வேதங்கள் அடிப்படையா வச்சுதான் நீ வந்து படைப்பு தொழில் செய்கின்ற, உனக்கு வேதங்கள் வருமா, சிறப்பா தெரியுமா அப்படின்னோடனே அப்பயே அவர் சொல்லியிருக்கணும், ஏதோ தெரிஞ்ச வரையும் செய்யறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிடுறாரு, அவற்றை நான் அறிவேன் எனக்கு தெரியும் சொல்லிடுறாரு. உடனே அடுத்தது சரி ஒரு இருக்கு சொல்ல கடுவது, ஒரு வேதத்துல ஒண்ணு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் சொல்றாரு, டெஸ்ட் வைக்கிறாரு. அவர் வந்து ஓம்னு சொல்ல ஆரம்பிச்சு அந்த ரிக் வேதத்தை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது, நீ சொல்றிய ஓம் சொல்லி ஆரம்பிக்கிறியே அதோடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்க, பொருள் யாது அப்படின்னு சொன்ன உடனே அப்போதான் அவர் யோசிக்கிறார், தெரியல அவருக்கு இந்த ஓம்ன்ற பொருள் வந்து அவருக்கு அவருக்கு விளங்கல. அதனால வந்து திரு முழிக்கிறாரு. அப்புறம் நாணம் ஏற்படுது, நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் திகைக்கிறாரு. இது என்ன பண்றதுன்னு திகைக்கும் பொழுது கோபம் வருது முருகப்பெருமானுக்கு. பிரணவ பொருளே அறியாத நீ எப்படி படைப்பு தொழிலே செய்வாய்? அது வேதத்தை வச்சுதான் படைப்பு தொழிலே இருக்கு. இப்ப வேதத்தோட மூலமாகிய அந்த ஓம் என்ற பிரணவம் அதையே அறியாத நீ வந்து எப்படி படைப்பு தொழிலை செய்வாய்? ரொம்ப கோபம் வந்து என்ன பண்றான்னா ஓங்கி ஒரு கொட்டு கொட்டுறாரு. இந்த 4 தலையும் குலுங்குதான், ஒரு கொட்டுல 4 தலையும் குலுங்குதான், அந்த அளவுக்கு ஓங்கி ஒரு கொட்டு வைக்கிறாரு. கொட்டு வச்சுட்டு உடம்பட்டு அது மட்டும் இல்லாம சொல்லாம கீழே விழும்படி காலாலே உதைக்கிறார். அதாவது திருவடியில விழுந்து வணங்கியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காரு. அதுதான் இறைவன் திருவடி வணங்க வேணும், இந்த துன்பத்திலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு செய்யணும். இவர் திருவடியை வணங்கல, கீழே விழ வச்சுட்டாரு. காலால உதைச்சு என்ன பண்றாரு முருகப்பெருமான் கோபத்தோட உதைத்து கீழே விழ வைக்கிறாரு. வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, தன்னுடைய வீரர்களை கூப்பிட்டு கந்த வெறுப்புல தான் இருக்கிற இடத்துல சிறைய வைக்க சொல்றாரு இல்லையா. சிறைய வச்சுட்டு அதுக்கப்புறம் இவரே என்ன பண்றாரு, கையில வந்து இந்த கமண்டலமும் மாலையும் கையில ஏந்தி அபய வரத ஹஸ்தங்களை இன்னொரு 2 கரங்கள்ல கொண்டு 4 கரங்களோட இவரே என்ன பண்றாரு, படைப்பு தொழிலை செய்கின்றார். பிரம்மனுடைய படைப்பு தொழிலை சிறப்பாக செய்கின்றார். அப்புறம் நமக்கே தெரியும், எல்லா தேவர்களும் வந்து சுவாமி கிட்ட புலம்புவாங்க, இந்த மாதிரி பிரம்மனை வந்து சுவாமி வந்து சிறையில அடைச்சிட்டார் அப்படின்னு. சுவாமி முதல்ல நந்தியம் பெருமான் அனுப்புறாரு, போய் வந்து நீ விடுவிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. நந்தியம் பெருமான் வந்து வணங்கி சொல்றார், இந்த மாதிரி அப்பாவோட சிவபெருமானுடைய ஆజ్ఞை வந்து பிரம்மனை விடுவிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, பிரம்மனை விடுவிக்க முடியாது,
நீ இங்க நின்றுட்டு இருந்தனா இன்னும் கொஞ்ச நேரம் உடனே உள்ளார வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் பயந்துட்டு ஓடியே போயிடுவாரு. ஓடி போயிட்டு சுவாமி கிட்ட சொல்லுவார். சுவாமி சிரிச்சுட்டு அவரே வருவார். வந்து அந்த கந்த வெறுப்புக்கு வந்தோடனே சுவாமியை கூப்பிட்டு வந்து தன்னுடைய ஆசனத்துல உட்கார வச்சு திருவடியெல்லாம் வணங்கி முருகப்பெருமான் பவ்யமா இருப்பார். அப்ப சொல்லுவாரு, பிரம்மண சிறையில இருந்து விடுவிக்கணும்னு அவன் தப்பு செஞ்சுட்டான் முடியாதுன்னு சொன்ன உடனே சுவாமி கொஞ்சம் கோவப்படுற மாதிரி சொல்வார். நானே நான் நந்திய பெருமான் விட்டு சொன்னேன், நீ கேட்கல. நானே நேரில் வந்து சொல்லியும் கேட்காம இருக்கிறது என்ன அப்படின்னு சுவாமி வந்து சினம் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா பிரம்மனை விடுவிப்பார் அப்படின்றது நமக்கு தெரிந்த செய்தி. கந்த புராணம் செய்கின்ற செய்தி. அப்ப என்ன பண்ணுவாங்க, முதல்ல அந்த கந்த வெற்புல அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி போடும்போது காலில் அந்த விலங்கு பூட்டி இருப்பாங்க இல்லையா, அதுதான் இப்ப சொல்றான். அதை அவன் மறந்துட்டானோ அப்படின்ற அவன் ஏன் இப்படி சொல்றான்னா, எனக்கு வந்து முருகப்பெருமானின் அடியவனாகிய எனக்கு இது போல ஓலை அவன் எழுதக்கூடாது. அப்படி அவன் எழுதுனா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, எனக்கு தீமை தருகின்ற, அதாவது அடியவர்களுக்கு தீமை தருகின்ற அந்த வேலையை வந்து பிரம்மன் செய்யக்கூடாது. ஏன்னா அவன் காலில் அன்னைக்கு அந்த சுவாமி வந்து என்ன பண்ற, முருகப்பெருமான் தண்டிப்பதற்காக காலில் விலங்கிட்டு சிறையில அடைத்தார். அதை மறந்துருக்க மாட்டான். அப்படி அவன் மறந்திருந்து திருப்பி அடியார்களுக்கு தவறு செய்தானா, அவனுக்கு சரியான எழுத்து எழுதலன்னா என்ன ஆகும், திருப்பியும் முருகப்பெருமான் அவனை தண்டிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அடியவர்களுக்கு அருள்வதற்கு இறைவன் எவ்வாறு இறங்கி வருவான் அப்படின்றத இந்த பெருமையை வந்து இங்க சொல்லியிருக்காங்க. பங்கேறுகன் எனைப்பட்டு ஓலையில் இட, அதாவது என்னன்னு சொன்னா, அதாவது பங்கேறுகன் அப்படின்னு சொன்னா தாமரை மலரில் வாழ்கின்ற பிரம்மன் அடியேனை தனது விதியேட்டில் எழுத, இந்த விதின்ற ஏட்டு எழுதுறான் இல்லையா, அப்ப எழுத முற்காலத்தில் தமது காலில் விலங்கு பூட்டியதை அறியாமல், அதாவது முற்காலத்துல அவனுக்கு காலில் என்ன பண்ணார் சுவாமி, இருக்கிறான பொருள் தெரியாததுனால சிறையில் அடைக்கும் போது காலில் விலங்கு பூட்டினாரு. அதை அவன் மறந்துருக்க மாட்டான். அதனால விதி ஏட்டுல என்னை பத்தி எழுதும் போது சிறப்பா எழுதுவான், ஏன்னா அவன் மறந்துருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானால தண்டிக்கப்பட்டதை இங்க போட்டு சொல்றாங்க. நம் காலில் இட்டது அறிந்திலனோ, நம்முடைய காலில் வந்து பண்டுனா முன்னாடி தலைனா அந்த சங்கிலியாலே ஏதோ காப்பு செஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த தலையானது முன்னால இட்டாங்க, அதை அவன் மறந்துருக்க மாட்டான். தனிவேல் எடுத்து பொங்கு ஓதம் வாய்விட பொன்னம் சிலம்பு புலம்ப, இங்க வேலோட பெருமை திருப்பி சொல்றாங்க. தனிவேல் எடுத்து, தனிவேல்னா ஒப்பில்லாத வேல் இல்லையா, அந்த வேலோட பெருமை நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எப்படிப்பட்ட அந்த வேல் அப்படின்னு சொன்னா, கூறிய வேல், அன்னையுடைய அருளாசி தந்தது. வேல் நெடுங்கண்ணி, நேற்று இந்த ஒரு வீடியோ ரொம்ப சிறப்பா வந்துச்சு. முருக பெருமான் வந்து இந்த வேல் நெடுங்கண்ணி அன்னையிடம் இருந்து அந்த வேல் வாங்கின உடனே அந்த சக்தி பெற்ற உடனே அந்த சக்தியின் வெளிப்பாடு அவ்வளோ வியர்வை துளிகள் வரும் இல்லையா, அந்த வேல். அது வந்து அந்த அசுரர்களுடைய குடலையும் தொடையும் அதெல்லாம் வந்து பூ மாதிரி சூடிக்குமா, அவ்வளோ ஒரு ஆற்றல் உடையது அப்படின்னு அதை போற்றி சொல்லுவாங்க இல்லைங்களா. அத்தகைய வேலானது அந்த பெருமை சொல்றாங்க. தனி வேல், ஒப்பில்லாத அந்த தனி பெருமை பொருந்தி அந்த வேல் எடுத்து எரியறாரு. அது என்ன பண்ணும்னா பொங்கு ஓதம் வாய்விட, நமக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த என்ன பண்ணுவாருன்னா முருகப்பெருமான் இந்த கடல் அந்த வேல் எரிஞ்ச உடனே கடல் என்ன ஆயிடும்னா குளம் வச்சு விடுமா. அத்தகைய பெருமைக்குரியது அந்த வேல். அதான் அந்த வேலை விடும்போது கடல் கதறி எழுது என்ன மாறிடுச்சு, ஒரு குளமாக மாறிடுச்சு. அந்த அளவுக்கு சக்தி பொருந்தியது அந்த அருள் சக்தி வேல். அது மட்டும் இல்லாம பொன்னம் சிலம்பு புலம்ப, சிலம்புனா மலை, இது பொன்மயமான அந்த கிரௌஞ்ச மலை சொல்லலையே, அந்த மாயை வந்து உற்பத்தி பண்ண இந்த தாரகாசுரனுக்கு துணை இருந்து அந்த கிரௌஞ்ச மலையை அதோட வந்து பிளந்தார் இல்லையா, அந்த பொன்னம் சிலம்பு புலம்ப வரும். அது என்ன பண்ணுது, அந்த கடலை மட்டும் வற்ற செய்யவில்லை, அந்த கிரௌஞ்ச மலை புலம்ப வரும், அதை அழிக்க வருகின்ற வேலானது. எம்போன் அறியின் இனி நான்முகனுக்கு இது விளங்கே, அதாவது என்னன்னா, எனக்கு அவன் மத்தவங்களுக்கு எழுதுற மாதிரி தவறா ஏதாவது எழுதிட்டான்னா அது என்னுடைய கோவனாகிய என்னுடைய அரசனாகிய முருகப்பெருமானுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாரு, இந்த பிரம்மனா சும்மா விட மாட்டாரு. என்னோட அடியவனுக்கா நீ இது மாதிரி எழுதிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, இரு விலங்கை, மிக கொடிய விலங்கு அவன் வந்து அவன் திரும்பி பூட்டிடுவார் அப்படின்றாங்க. இவ்வளவு சிறப்பு பாருங்க. அடியவருக்காக எவ்வாறு முருகப்பெருமான் அருள்வார்னா, முற்காலத்திலேயே வந்து முருகப்பெருமானால் தண்டிக்கப்பட்டவன் பிரம்மன், அதனால அவன் மறந்திருக்க மாட்டான். அதை மறந்து ஒருவேளை அவன்
எனக்கு சரியா விதி எழுதல, அந்த ஓலையை சரியா எழுதல, விதியை சரியா எழுதனா அது என்னுடைய முருகப்பெருமானுக்கு தெரிஞ்சு அவர் சும்மா விட மாட்டார். என்ன பண்ணுவாரு, மிக கடுமையான ஒரு பயங்கரமான விலங்க வந்து என்ன பண்ணுவாரு, பிரம்மனுடைய கால திருப்பியும் பூட்டிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன சிறப்பு, இதோட அர்த்தம் என்ன, திருப்பியும் பிரம்மன் கால விலங்கு கூட்டுறதா? இல்ல, நிச்சயம் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய வல்லமை முருகப்பெருமானுக்கு உண்டு. பிரம்மன் எழுதிய அந்த விதி ஏட்டில் உள்ளதையும் மாற்றக்கூடிய வல்லமை முருகப்பெருமானுக்கு உண்டு. முருகப்பெருமான் அதை யாருக்கு செய்வார்னா தன்னுடைய திருவடிகளை வணங்குகின்ற அடியார்களுக்கு செய்து அருள்வார் அப்படின்றதா இந்த பாடலுடைய அருட்கருத்து. அடுத்த 90வது பாடல். மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல்பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனை. இது ரொம்ப சிறப்பு பொருந்தியது, எல்லாருக்கும் தெரிகிறது, எல்லோரும் ஓதி வருவது இந்த அருட்பாடல். மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை நிறைய இடத்துல பார்த்திருக்கோம் இல்லைங்களா. அந்த மாலோன் மருகன் திருமாலுடைய மருமகனாக முருகப்பெருமான் விளங்குகின்றார், அதெல்லாம் தெரிஞ்சதுதான். அதாவது அமிர்தவல்லி சுந்தரவல்லி அப்படின்னு 2 பெண்கள், திருமாலுடைய பெண் பிள்ளைகள், அவரோட மகள்கள் வச்சுங்களேன். முருகப்பெருமானை திருமணம் செஞ்சுக்கணும்ன்றதுக்காக அந்த ஆசை கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா சரம பயிரையில அவங்க கடும் தவம் ஏற்றுவார்கள். தவத்துக்கு மகிழ்ந்து முருகப்பெருமான் அவங்க கிட்ட தோன்றி என்ன வரம் வேணும்னு கேட்கும் போது சொல்லுவாங்க, நாங்க உங்களோட அடிமைகள், நீங்க திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க தவத்திற்கு இறங்கி தவத்துக்கு ஏற்றவாறு என்ன பண்ணுவாங்கன்னா அவரும் செய்வார். எப்படி செய்வார் அப்படின்னு சொன்னா, அமிர்தவல்லி அவங்க என்ன பண்ணுவோம்னா இந்திரனோட மகளாக நீ வளர்வாய் அப்படின்னு சொல்லிட்டு, இந்திரனோட மகளாக நீ வளரு, நான் வந்து சூரபத்மனை சம்ஹாரம் முடிச்ச உடனே உன்னை திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்ட்டு இந்திரன் மகளாக வளர்றதுக்கு அருள் புரியுறாங்க. அவங்கதான் அதுக்கப்புறம் வந்து இந்திரன் மகளாக அவதரிக்கிறாங்க. இந்திரன் என்ன பண்றா, தன்னுடைய வெள்ளை யானை ஆகிய ஐராவதி அந்த யானையை வந்து அந்த யானை கிட்ட அந்த பெண் பிள்ளையை கொடுத்து வளர்க்க சொல்றாரு. இந்த யானை வளர்க்கறதுனாலதான் தெய்வ யானை அப்படின்ற பெயரை வந்து அவங்க பெறுகின்றார்கள். தெய்வ யானையோட வரலாறு இது. அதே போல வந்து சுந்தரவல்லி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிவமுனிக்கு நீ மகளாக தோன்றி வேடர்களால வளர்க்கப்படுவாய், நான் உரிய காலத்துல வந்து உன்னை திருமணம் செஞ்சுப்பேன் அவங்களுக்கு வந்து வாக்கு தரேன் சொன்னபடியே. அதே போல என்ன பண்றாங்க, தண்ணிக்கு சென்று இருந்து அங்கிருந்து என்ன பண்றாங்கன்னா வள்ளி அன்னையை திருமணம் செய்து கொள்கின்றார். அப்போ வந்து திருமாலுடைய மகள்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டதுனால திருமாலுக்கு மருமகன் ஆகின்றார். அதான் வந்து மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை. மன்றுனா கனக சபையிலே திருச்சிற்றம்பலத்திலே இல்லாத தில்லையில வந்து இறைவன் திருநடனம் புரிந்திருக்கின்றார். ஆனந்த திருத்தாண்டம், உயிர்கள்லாம் ஆனந்தத்துல இருக்கணும், துன்பம் நீக்கி இன்பம் பெற வேண்டும்ன்றதுக்காக இறைவன் என்ன பண்றாருன்னா அங்க மன்றுள் ஆடுகின்றார். அவ்வாறு மன்றுள் ஆடுகின்ற சிவபெருமானின் மைந்தன்னா ஒப்பில்லாத பராக்கிரம் வலிமை உடையவன். அப்ப மாலோன் மருகனை மன்றுள் ஆடும் சிவபெருமானே ஒப்பில்லாத வீரமுடைய மகனை முருகப்பெருமானுக்கு வச்சுறாங்க. மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை, வானத்துல இருக்கிற தேவன் சொல்றோம், அவர்களுக்கும் மேலான தேவன், அந்த தேவர்கள் சேனைக்கெல்லாம் அதிபதி, அதாவது தேவ சேனாதிபதியாக விளங்கி இந்த சூரபத்மனை இருக்கின்றார். அப்போ அந்த வானவர்களுக்கெல்லாம் மேலான, வானவர்களால் வணங்கப்படக்கூடிய தேவனை, மெய்ஞான தெய்வத்தை, எப்படின்னா உண்மை அறிவின் வடிவமானி. அப்ப ஞான வடிவம் சொல்றாங்க. உண்மை ஏன்னா இந்த ஞானவில் வேற இல்லை, இவரு வேற இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப வந்து உண்மை அறிவின் வடிவானவன், உண்மையான அறிவு எதுவோ அந்த வடிவானவன் தான் முருகப்பெருமான். இப்ப மெய்ஞான தெய்வத்தை, உண்மை ஞான வடிவானவனை மேதினியில், இந்த மேதினி அந்த உலகத்துல சேலார் வயல்பொழில் செங்கோடனை, இந்த திருச்செங்கோட்டு செங்கோடன் அப்படின்ற இந்த நாமம் வந்து இங்க வருது. இந்த உலகத்துல இப்படி தேவர்களுக்கெல்லாம் மேலானவனாக விளங்குகின்ற முருகப்பெருமான் இந்த மேதினியில எப்படி இருக்காருன்னா சேலார் வயல்பொழில், அதாவது இந்த திருச்செங்கோட்டோட பெருமை சொல்றாங்க. எப்படி இருக்குன்னா நிறைய சோலைகள் சூழ்ந்து இருக்கான், பொழில்னா சோலைகள், நிறைய வயல்கள் சூழ்ந்து இருக்கான். இந்த வயல்ல எல்லாம் அந்த சேல் கெண்டை மீன்கள் துள்ளி விளையாடுதான்.
இந்த நீர் அதாவது வளம் நிறைஞ்சிருந்தாதான் இந்த அருள் பதங்கள்லாம் சேர்ப்பாங்க. மீன்கள் அதிகமா நிறைஞ்சு இருக்கிறது வந்து வயல்ல இருக்கு சிறப்பு. அதே போல நிறைய தாமரை மலர்கள் பூத்திருக்கிறது, அதெல்லாம் வந்து அந்த தடாகங்கள் நீர்நிலைகளோட சிறப்பு. பொழில்கள் சோலைகள்னா மலர்கள் பூத்திருக்கிறது சோலைகளுடைய அந்த வளமையை குறிக்கும். என்ன சொல்றாங்கன்னா, இந்த திருச்செங்கோட்டை சுத்தி அழகான சோலைகள் இருக்கிறது, வயல்கள் இருக்கிறது, அதுல கெண்டை மீன்கள் நிறைய நிறைஞ்சு துள்ளி விளையாடுது. அங்க திருச்செங்கோட்டுல செங்கோடனாக இறைவன் வீற்றிருக்கின்றான் முருகப்பெருமான். அந்த அழகை ஏன் நேத்தி வந்து ஐயா சொன்னாங்க, எல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அழுக்கருத்து. சேவல் எல்லா ஊர்லயும் கொடியில சுவாமி வச்சிருப்பாரு. கையில வந்து திருச்செங்கோட்டுல செங்கோட்டு வேலவர் கையில சேவலை ஏந்தி இருப்பார். அப்படியே கொடி மட்டும் இல்லாம நேரடியாவே ஏந்தி இருப்பார் அப்படின்னாங்க. அது போல அந்த செங்கோடனை திருச்செங்கோட்டில் எழுந்தருளி இருக்கின்ற முருகப்பெருமானை செங்கோடனை சென்று கண்டு தொழ போனோம். அந்த அழகை கண்டு அதுக்கப்புறம் தொழ வேண்டும். அப்படி சென்று கண்டு தொழும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த அழகை பார்க்கறதுக்கு 2 கண்ணு பத்தல இல்லையா? சின்ன குழந்தை எப்பவுமே வந்து சின்ன குழந்தைங்க வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க பாக்குறதுக்கு. அது தெய்வீக அழகுடைய கந்தவேல் இல்லையா? அப்ப என்ன ஆகும், இந்த 2 கண்ணு பத்தல இந்த அழகை பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, கண்டு வணங்குறதுக்கு, அந்த அழகு முழுவதும் பருகுவதற்கு ஆனந்திப்பதற்கு 2 கண்ணு பத்தல. நான் எத்தனை கேட்கிறாரு, 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே. இந்த 2 கண்ணு பத்தல, 4000 கண்ணாவது வேணும். அப்பதான் அந்த குழந்தை தெய்வத்துடைய திருச்செங்கோட்டு வேலவனுடைய அழகை நாங்க சென்று கண்டு தொழ 4000 கண்ணு வேணும். ஆனா நான்முகன் அதை படைக்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் அவ்வளவு சிறப்பா முருகப்பெருமானுடைய அந்த திருமேனி அழகுனா திருவருள் பொழிகின்ற அந்த அழகை வந்து போற்றி சொல்கின்றார் நம்முடைய அருணகிரிநாத பெருமான். 91வது பாடல். கருமால் மருகனை செம்மான் மகளை களவு கொண்டு வரும் ஆகுலவனை சேவல் கைப்போனை பொறுமாவினை செற்ற போர் வேலனை கன்னி பூகமுடன் தருமா மரபு செங்கோடனை வாழ்த்துதை சால நன்றே. அதாவது சுவாமியை வந்து போய் பாக்குறாரு, 2 கண்ணு பத்தலன்னு சொல்றாரு. அடுத்தது செங்கோட்டு பெருமானை செங்கோட்டு வேலவனை வந்து வாழ்த்துவது மிக சிறப்புன்றார். எப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னா, கருமால் மருகனை தெரியும். இப்ப வந்து இப்பதான் சொன்ன மால் மருகன், அது கரிய நிறமுடைய மேகம் போன்ற கரிய நிறமுடைய திருமாலுடைய மருமகனை செம்மான் மகளை, அதாவது மான் போன்ற அழகினை கொண்ட வள்ளியம்மை களவு மனம் புரிந்திருக்கிறார். அது நமக்கு தெரியும். தெய்வ யானை ஒன்னை வந்து கற்பு மனம், வள்ளி அணையை களவு மனம். அது ஏன் மான் போல இருக்கிறாங்க, நமக்கு அந்த வரலாறு. சிவமுனி வந்து ஒரு அழகிய மானை பார்ப்பாரு. அந்த மான் இவ்வளவு அழகா இருக்குன்னு நினைப்பாரு. அந்த மான் அவருடைய அருள் பார்வையினால் கருவுற்றுதான் வள்ளி அன்னையை அந்த ஈன்றெடுக்கும் தெரியும். அதனால தாய் மான் தான் இல்லையா? அதனால மான் போன்ற சாயல் அந்த அழகு வள்ளி அன்னைக்கு அது கொண்டு இருப்பதாக வள்ளி அன்னை விளங்குகின்றார். மான் போன்ற. அதுபோல அந்த செம்மான் மகளாகிய வள்ளி அன்னையை களவு மனம் கொண்டு ஒரு வேடமூர்த்தியை வேடனாகவும் விளங்குகின்றார். அந்த அவங்களுக்கு வந்து அந்த வேட மக்களுக்கு வந்து காட்சி கொடுக்கும் போது அந்த வேடமூர்த்தியாகவும் அவங்களுக்கு அருள் காட்சி கொடுப்பார். அது போல விளங்குகின்ற வேடமூர்த்தியை சேவல் கைப்போலனை கையில சேவலை பிடித்து கொண்டிருக்கின்ற செங்கோட்டு வேலவனை வானமுய்ய பொறும் மாவினை செற்ற வானம்னா அமரர்கள் இல்லையா? அமரர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, சூரபத்மனுடைய அந்த கொடுமையை தாங்காம எப்ப சிவகுமாரன் உதிப்பான், எப்ப அவர் அந்த சூரபத்மனை சம்ஹரித்து அருள் புரிவான் அப்படின்னு சொல்லி ஏங்கி இருக்காங்கல்ல. அப்ப வானம் உய்யனா தேவர்கள் எல்லாம் உய்ய பொறும் மாவினை செற்ற பொறும் அப்படின்னு சொன்னா அந்த கொடிய வீரமுடைய அந்த போர் தொழிலை விரும்புகின்ற மாமரம் அப்படின்னு சொன்னா இங்க சூரபத்மன் தான் என்ன பண்றான், தன்னோட மாவினால் மாமரமா ஆகி நிற்கிறான். அப்புறம் தான் சுவாமி என்ன பண்றாங்க, வேலை கொண்டு இருப்பிளவாக பிளக்கின்றார். அப்படி வந்து அந்த மாமரமாக நின்றவனை, அந்த தேவர் உய்வதற்காக மாமரமாக நின்ற அந்த சூரபத்மனை கொன்ற போர் வேலனை, போர் தொழில் செய்கின்ற வேலினை உடைய வேலவனை எப்படிப்பட்ட ஊர்ல இருக்காருன்னா கன்னி பூகமுடன் தருமா மருவும் செங்கோடனை. முதல்ல அந்த ஊர்லோட
சென்ற பாட்டுல என்ன பார்த்தோம் அப்படின்னா நிறைய பொழில்கள் இருக்கு, வயல்கள், சேல் நிறைந்திருக்கிற சேல் மீன்கள் நிறைந்திருக்கிற வயல்கள் இருக்குன்னு பார்த்தோம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த சோலைகள்ல எல்லாம் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா கன்னி பூகம். பூகம்னா பாக்கு மரங்கள், இளமையான பாக்கு மரங்கள் இருக்கு. உடன் தருமா மருமான மாமரங்கள், நிறைய மாமரங்கள் இருக்கு, நிறைய பாக்கு மரங்கள் இருக்கு. இதெல்லாம் பொருந்து இருக்கின்ற திருச்செங்கோட்டில் வீற்றிருக்கின்ற செங்கோடனை, செங்கோட்டு வேலவனை வாழ்த்துகை சால நன்று. இறைவனை வாழ்வது மிக நன்று. முதலே பார்த்தோம், இறைவனை வாழ்த்தி வணங்கி வாழ்த்த வேண்டும் பார்த்தோம். அப்படி இறைவனை அவ்வாறு வாழ்த்துகின்றது மிகவும் நன்று அப்படின்னு சொல்லிட்டு திருச்செங்கோட்டை வேலவனுடைய அந்த வீட்டில் இருக்கின்ற இடத்தோட சிறப்பையும் எப்படிப்பட்ட இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமையை சொல்றாங்க. அடுத்து 92வது பாடல். தொண்டர் கண்டு அண்டி கொண்டு உண்டு இருக்கும் சுத்த ஞானமெனும் தண்டை புண்டரீகம் தருவாய் சண்ட தண்ட வெம்சூர் மண்டலம் கொண்டு பண்டு அண்டர் அண்டம் கொண்டு வண்டி மிண்ட கண்டு உருண்டு அண்டர் விண்டு ஓடாமல் வேல் தொட்ட காவலனே. சிறப்புனா வேல்ல ஆரம்பிச்சு வேல்லையே முடியுது. நம்மளையெல்லாம் காக்கின்ற அந்த வேல் இல்லைங்களா? யாரெல்லாம் திருப்புகழை படிக்கிறாங்களோ அவங்களுடைய பகைவர்களையும் அழிக்கின்ற அந்த வேல், அந்த போர்த்தொழில் கொண்டு அந்த வேல். அந்த வேல் வந்து சொல்லும் பொழுது தொண்டர் கண்டு அண்டி மொண்டு உண்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தொண்டர்கள் முருகப்பெருமான தொண்டர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, முருகப்பெருமானை ஞான கண்ணால் காண்க. உள்ளத்துல அன்பு இருந்த சுவாமி என்ன பண்றாரு, அகக்காட்சியிலையும் வரும். நம்ம போய் நம்ம இறைவனை தரிசிக்கிறது வேற திருத்தலத்துல, உள்ளத்துல அகத்துல சுவாமி நமக்கு காட்சி தருவார். அப்ப அது அகத்துல காட்சி கிடைக்கணும்னா உள்ளம் தூய்மையா இருக்கணும், பக்தி இருக்கணும், இருந்தா அந்த காட்சி கிடைக்கும். இது மாதிரி தொண்டர்கள் என்ன பண்றாங்கன்னா ஞான கண்ணால சுவாமியை பாக்குறாங்க. அன்பினால ஞான கண்ணால பார்த்து நெருங்கி வருகின்றார். இறைவனை வணங்குவதற்காக நெருங்கி வந்து அந்த தேன் இருக்கு இல்லைங்களா, அதாவது சுவாமியோடைய திருவடி எப்படின்னு சொன்னா தாமரை மலர் போல இருக்கு. மலர்னா தேன் இருக்கும். அடியவர்கள் என்ன பண்றாங்கன்னா தொண்டர்கள்லாம் கண்டு மகிழ்ந்து என்ன பண்றாங்க, நெருங்கி வந்து அந்த தேனை முகந்து எடுத்து உண்டு எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த ஞானம், சுத்த ஞானம் என்னும் தேன் வந்து தாமரை மலர்ல தேன் இருக்கும். முருகப்பெருமான் திருவடியில என்ன தேன் இருக்குன்னா ஞானமாகிய தேன் இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது தாமரை மலர்ல தேன் இருக்கு. முருகப்பெருமான் ஆகிய திருவடி தாமரை அதுலயும் தேன் இருக்கு. அது என்ன தேன்னா ஞானம் எனும் தேன். அது மெய்யடியார்களுக்கு தான் கிடைக்கும். அவங்க என்ன பண்றாங்க, அகக்கண்ணால் கண்டு மகிழ்கின்ற அடியார்கள். அகக்கண் காட்சி நமக்கு கிடைக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது, ஞானம் கிடைக்கும்ன்ற ஒரு நுட்பமான செய்தி. அகக்காட்சியில கண்டு வணங்கும் பொழுது இறைவன் என்ன பண்றாரு, நமக்கு ஞானத்தை அருளுகின்றார். அவ்வாறு என்ன பண்றாங்க, எப்படி ஞானம் கிடைக்குதுன்னா அகக்காட்சியை கண்டு அடியார் பெருமக்கள் எல்லாம் வந்து நெருங்கி வந்து இந்த தேனை, இந்த அருளாகிய தேனை, ஞானமாகிய தேனை வந்து முகந்து உண்டு இருக்கின்றார்கள். அது எப்படிப்பட்ட தேனா, சுத்த ஞானம் என்னும் தேன். அது தரத்துக்கு என்ன பண்ணுவோம், திருவடியில இருக்கு. அது எப்படிப்பட்ட திருவடினா தண்டை அணிந்திருக்கின்ற அந்த புண்டரீகம் தாமரை மலர் போன்ற திருவடியை தரணும். ஏன்னா திருவடியை வணங்கினாதான் எங்களுக்கு என்ன கிடைக்கும், சுத்த ஞானம் கிடைக்கும். அப்பதான் வீடு பேரு கிடைக்கும், துன்பமில்லா பெருவாழ்வு கிடைக்கும். நீ பிறவாமை வேண்டும். இப்ப என்ன வேணும் எனக்கு, உன்னுடைய தாமரை மலரை தந்தருள்வாயே, தருவாய், அதான் எனக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்றாங்க. சண்ட தண்ட வெம்சூர் மண்டலம் கொண்டு பண்டு அண்டர் அண்டம் கொண்டு. இந்த சூரபத்மன் சொல்றாங்க, அதாவது போர்க்குணம் மிக்கவனும் அதாவது வேகத்தை உடைய தண்டாயுதத்தை கொண்டவனும் ஆகிய இந்த சூரபத்மன், வெம்மையான கொடிய இந்த சூரபத்மன் என்ன பண்றான், மண்டலம் கொண்டு இந்த மண்டலத்தை, இந்த மண்ணுலக எல்லாத்தையும் ஜெயிச்சு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம அண்டம் கொண்டு, அண்டர்னா தேவர் உலகத்துல இருக்கிற அந்த உலகங்கள், இந்த விண்ணுலகம் மண்ணுலகம் எல்லாத்தையும் பண்டுனா இன்னொரு காலத்துல என்ன பண்ணான் சூரபத்மன், கொடியவன், கொடிய செயல்களை செய்பவன். இந்த விண்ணுலகம் மண்ணுலகம் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, தன்னுடைய வேகத்தாலும் தன்னுடைய ஆயுதங்கள் தண்டாயுதத்தால் வெற்றி கொள்கின்றான். வெற்றி கொண்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னா கைப்பற்றுகின்றான். அவன் நெருங்கி குத்துனான், இருக்கிற எல்லாரும் என்ன பண்ற துன்புறுத்துகின்றான். அவன் அப்படி துன்புறுத்துறான். அதை துன்புறுத்துறதுனால அதை கண்டு உருண்டு
அதை கண்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த விண்ணோர்களும் இந்த மன்னோர்களும் என்ன பண்றாங்கன்னா, கீழே விழுந்து புரண்டு அழுகுறாங்களாம். அப்படிப்பட்டவங்க மேலும் அந்த இலைப்படையாமல் அந்த அவங்களோட துன்பம் போதுன்னு சொல்லிட்டு அந்த சூரபத்மனை அழித்து அவர்களை காத்தருளே இறைவா. அப்படி கண்டு உருண்டு அண்டர் விண்டு ஓடாமல் அப்படி அவனோட அவங்க அந்த கொடிய சூரபத்மனோட செய்கையால கீழே விழுந்து புரண்டு துன்பப்படுகின்ற அந்த அண்டர்கள் இந்த உலகங்களை விட்டுலாம் ஓடாமல் வேலாயுதம் வேல் தொட்ட காவலனே, வேல் எடுத்து என்ன பண்ணாரு, அந்த அசுரனை அழித்து அவர்களை காத்தருளிய காவலனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல் நமக்கு காப்பானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒப்பில்லாத அந்த வேலோட பெருமையில ஆரம்பிச்சு வேலோட பெருமையில முடிக்கிறாங்க. முருகப்பெருமானுடைய அந்த ஒப்பில்லாத பெருமையை இன்னும் எடுக்கவும் இருக்கு. நேரம் கருதி அவருடைய திருவிழா நிறைவு செய்து அடியார் பெருமக்கள் இது கேட்டு இன்புற்றிருப்பீர்கள். இதுல ஏதாவது ஒரு கருத்து மாறுபட்ட கருத்தோ இல்லை ஏதாவது பிழை இருந்தாலோ அதை சுட்டி காட்டி திருத்திக் கொள்ள வேண்டுமாறும் கேட்டுக்கொண்டு, ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை கனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாயிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்று முருகப்பெருமானின் திருவடிகளை வணங்கி கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். திருவழி முதல் திருமுகம் வரை சொன்னார். பாதாதி கேசம் கேசம் முதல் சிவபெருமானுக்கு சொல்லும்போது வர்ணம் கேசம் முதல் பாதம் வரை அப்படி வரும். திருமுகத்துக்கு மேல கேசம் இருக்கு, அது அது முக்கியம். இந்த இறைவனுடைய திருமுடிங்கிறது அப்படி இது. அப்புறம் ஆட்கொள்றது சொல்றாரு இல்லையா, குமரா சரணம் என்று. அது 87வது பாடல்ல அந்த ஞான தபோதனருக்கு தான் அடியார்களை காணலன்னு அணுக மாட்டான்னா, ஏதாவது காமிய பக்தியாக முருகனை வணங்கிட்டு இது வேணும் அது வேணும் வேலை வேணும் இது வேணும் உடம்பு சரியில்லாமல் சரியாக போகணும், நல்ல பெண் கல்யாணத்துக்கு வேணும், பையன் வேணும், அவனுக்கெல்லாம் வேலை கிடைக்கணும்னு காமிய பக்திக்காக மட்டும் வணங்கி விட்டு உடனே மறந்து விடுறது. இது உலகியல் மக்களோட இயல்பு. யார் நமக்கு ஆதாரமாக உதவி செய்கிறாங்களோ அதை மறந்து விடுதல்ங்கிறது உலக மக்களுடைய இயல்பு. அப்படிப்பட்டவர்களுக்கு அல்ல. இது என்னன்னா, அடியார்கள்னு இங்கே ஒரு தலைப்பு இங்கே இதில் இது பண்ணியிருந்தா கூட ஞான தபோதனர்கள்னா தனியான, அதுவும் ஒப்பற்றன்னு சொல்லி அது சொன்னாங்க சிறப்பாக. ஞான புகழுடையவர், அதாவது ஜீவ நிலையில உள்ளவர்களுக்கு தான் இது பொருந்தும். அவர்களுக்கு தான் அந்த யமன் இந்த ஓலையை விட மாட்டான். அமராவதியில் பெருமாள் திருமுகம் 6 கண்டன்னா 6 முகம் பெருமானுக்கு, சிவபெருமானுக்கு உள்ள 6வது முகம் தான் அதோ முகம். அதுதான் இங்கே என்றால் அவ்வளவு வரம் கொடுத்துட்றாரு அவனுக்கு. பிரம்ம விஷ்ணு வரையிலும் அவங்க 3 வரம் தான் கேட்குறான், இவர் 5 வரம் கொடுக்குறாரு. ஏன்னா இதை போல பாவம் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா, அதுங்களெல்லாம் எப்படி தண்டிக்கிறது? இப்போ நம்ம எல்லாருமே இப்போ பாவம் தான் பண்ணுறாங்க. சாமி இல்லைங்கிறவன் நல்லவங்கிற மாதிரி ஆகிட்டுது. இறைவனை வைத்து பிழைக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டம். இதே போல் ஞான செய்திகள்லாம் பேசுறதுக்கெல்லாம் பொருள் எல்லாம் எதிர்பார்க்குற இப்படி கூட்டங்கள்லாம் வேற அப்படிலாம் இருக்கு இல்லையா. அப்படிப்பட்டவர்கள் இல்லாமல் உலகை முற்றிலுமாக துறந்து சிவபெருமானை முருகப்பெருமான் வடிவிலேயே கண்டு லயித்து அதிலிருந்து தன்னை மறந்து புற உலகம் அறிந்து தன் உடல் இருப்பை மறந்த ஞான தபோதனர்களுக்கு அவன் யமராசன் அவர்களை அணுக மாட்டான் என்ற பொருள். சாதாரணமாக இன்றைக்கு நிகழ்வை அம்மாட்ட சொல்லி 5 மணி டு 6 மணி 20 வருஷமா அது திருச்செந்தூர் அந்த இது டிவியில் பார்க்கறது பழக்கம். அது முடிஞ்சோன்னு தான் நாங்கள் ஏந்திரிப்போம். இன்னைக்கு 5 to 6ன்னா எல்லாருமே அதில் போயிடுவாங்க. நம்ம ஆள்கள்லாம் வேற போயிடுவாங்க, கூட்டமே இருக்காது. அதனால இதை 7 to 8 மாற்றலாமான்னு காலையில் நான் கூட ஒரு 100 பேருக்கு 5 to 6ன்னு இதை போட்டுட்டேன். அப்புறம் மாற்றி இவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் போகணும். ஏன்னா நிர்வாகம் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஒரு கலந்துக்கிட்டு தான் செய்யணும். இது ஒரு பண்பு நலன். அவங்கள்ட்ட கேட்டேன், அவங்க உடனே உடன்பட்டாங்க. ஏன்னா ஏதாவது இவங்க ஒருத்தவங்க பேசுகிறத ஒரு 30 பேர் 20 பேராக கேட்க வேண்டும்னு கிட்டத்தட்ட நான் அனுப்பியிருக்கிற இந்த தகவல் கிட்டத்தட்ட 1 லட்சம் கைபேசிக்கு போயிருக்கு. இப்போ இன்னைக்கு நம்ம அப்பர் அருள்நெறி மன்றத்தில் இந்த நிகழ்வு பற்றிய செய்தி போயிருக்கு. அதான் 7 கோடி, 15 கோடி உலக அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம
நம்ம தமிழ்நாட்டிலே 7 கோடி இருப்பாங்க, அதர் மற்ற மாநிலங்கள் இருக்கட்டும், வட மாநிலங்களாக இருக்கட்டும், உலகளாவிய அளவில் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஞானத்துக்கே வருவதில்லை. இது சாதாரண மக்களுக்கு இல்லை, சாதாரண வழிபடு மக்களுக்கு இல்லை. அவன் வந்து காமிய பக்தி மட்டும்தான் செய்வான், அதோட வந்து போயிடுவாங்க. ஒரு உள்ளம் உருகி வந்து ஒரு அன்பை ஒரு மேல வைத்துட்டா மீளவே முடியாது. அது வந்து ஒரு 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 ஏதோ ஒரு இதுன்னு வச்சுங்களேன், ஒரு உறுதி இல்லாத ஒரு அன்பு, ஒரு தான் அன்பு இருக்கு, தனக்கு அவங்க மேல அன்பு இருக்கான்னு கூட தெரியாத ஒரு நிலை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அப்படி உள்ளவர்களுக்கு கிடையாது. அதான் தனியான ஞான தபோதனருக்குன்னா ஜீவன் முக்த நிலையில புற உலகை எல்லாம் திறந்து தன் இருப்பை தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் என்று அந்த நிலையில உள்ளவர்களுக்கு தான் யமராசன் வந்து அந்த ஏடு எழுத முடியாது என்ற அந்த ஒரு கருத்தை நாம் இங்கே எடுத்துக்கொண்டோம். இது காமிய பக்தி செய்யக்கூடியவர்களுக்கு அல்ல, உயர்ந்த ஞான செய்தியை இங்கே இதில் பதிவு செய்திருக்கிறார். அடுத்தது 88ல் வணங்கி துதிக்க அறியாமருடன் இணங்கி குணங்கட்ட துட்டனை ஈடேற்றுவாய் என்று சொல்லி, அதனால தான் ஞான சம்பந்தர் அப்பர் பெருமான் எல்லாருமே ஞான சம்பந்தர் மிகவும் கடுமையாக உபதேசிக்கிறார். அவருடைய தோற்றமே வந்து இந்த இறைவனை வந்து வணங்காதது மட்டுமல்ல, இந்த சைவத்தையே அழிக்க வேண்டும், இந்த சனாதன தர்மத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு வந்த அந்த காலத்தில் இருந்த இப்பொழுது இருக்கக்கூடிய இரு சமயம் போல இங்கேயே வந்து தோன்றிய இரு சமயங்கள் வந்து அப்படி பண்ணும்போது அவர்களோடெல்லாம் நீங்கள் வந்து நட்பு வைத்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவர்களை கடுமையான செய்திகளால் வந்து ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருக்காரு. அதனால் நமக்கு வந்து வழிபாடு இல்லாதவர்களோட வந்து தொடரக்கூடாது. வழிபாட்டு நெறியில் இருந்தும் நன்னறியில் உயிரை செலுத்தாத வந்து என்ன நீதி நூல்களில் சொல்லப்பட்டதோ அதில் செலுத்தாதவர்கள் அவர்களோடையும் நம்ம வந்து தொடரக்கூடாது என்று சொல்லி, நான் அப்படி வந்து ஒரு துஷ்டங்கிறேன், குணங்கெட்ட. ஏன்னா இது போல தகுதி இல்லாதவர்களோடு போய் பழகி தகுதி உடையவர்களாக ஆக்கலாம் என்று கருதி தகுதி இல்லாதவர்களிடம் போய் இயல்பாகவே தகுதி இருக்கணும்ல, உள்ளத்தில் உள்ளதை வந்து வெளிப்படையாக சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அது போல உள்ளவர்களோட வந்து அப்படிப்பட்ட குணங்கெட்ட திட்டனைன்னு சொல்லி தன்னை வந்து சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஞானாசிரியர், ஒரு அருணகிரிநாதர் சாதாரணமானவர்களை, முருகப்பெருமான் அருள் பெற்றவர், அவர் கல்லாமலே வந்து கலைஞானம் வந்து முருகப்பெருமானால் கற்பிக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட ஒரு இது. அடுத்தது வேலாயுதம் தொட்டனா லேசாக அவ்வளோதான், நினைத்த அளவிலே வந்து போயிடும், அப்படிப்பட்ட ஒரு சக்தி உள்ளது. அப்புறம் வந்து இந்த 89ல் பட்டோலை, இது வந்து யாருக்குன்னா இதை வந்து நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பங்கேறுகன் எனை பட்டோலையில் இட, அந்த என்னை வந்து என்னுடைய விதி அவருக்கு எழுத முடியுமாங்கிறார். யாருன்னா தன்னை சொல்றாரு, தன் நிலையில் உள்ளக்கூடிய ஒரு ஞானியர்களுக்கு. முருகப்பெருமானை தவிர எந்த சிந்தனையுமே இல்லாம முருகப்பெருமானாலேயே ஆட்கொள்ளப்பட்டு முருகப்பெருமானாலேயே போதிக்கப்பட்டு முருகப்பெருமானாலே வந்து பாட்டுவிக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஞான நிலையில் உள்ள எனக்கு என்று சொல்கிறார். சாதாரணமாக முருகனை காமிய பத்தி செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் அவர் எழுதாம இருக்க மாட்டார். ஏன்னா விதிக்கக்கூடியவர் பெருமான். இவர் வந்து ஒரு கையால் எழுதுறவர் தான், அப்படிதான் வச்சுக்கணும் ஒழிஞ்சு பெருமான் தானே இது பண்றாரு. அப்போ வந்து பெருமானை போய் எழுத முடியுமா? ஆக என்னன்னா இவர் வந்து முருகப்பெருமான் வடிவிட சிவபெருமானை உள்ளத்திலே வந்து வரித்து விட்டார். அப்படி வரித்து விட்டோன்னே இந்த இவருக்கெல்லாம் ஆட்சி இல்லை. என்னன்னா சிவபெருமானோட ஆட்சி இல்லைக்குள்ள வந்துடுறாங்க. அங்க வந்து யமனுக்கு ஆட்சியிலே கிடையாது. அதனால அவன் எப்படி விடுவான்? அதுதான் சொல்றாரு, என்னை பட்டோலையில்னு தன்னை சொல்றாரு. தன் நிலையில உள்ளவர்களுக்கு தான் இது பொருந்தும் மொழிய உலகியல் மக்களால நமக்கு இப்ப சொன்னாலே எத்தனை பேர் லட்சம் பேருக்கு போயிருக்கு, எத்தனை கோடி பேர் இருக்காங்க, எத்தனை பேர் வராங்க ஞான நெறிக்கு? வர மாட்டாங்கல்ல. வர வந்து இறைவன் அனுமதிக்க மாட்டார். அதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ வந்து வகுப்புலாம் நடத்துறாங்க, இந்த அம்மா நடத்துறாங்க, அந்த பிரேம அம்மா நடத்துறாங்க, நாங்க இங்க நடத்துறோம் பெரிய புராணம். 35 பேர் தான் வராங்க, 35-40 பேர் வருவாங்க. ஒவ்வொரு நாளைக்கு 5 பேர் மாறி வருவாங்க, புதுசா 2 பேர் வருவாங்க. எல்லோருக்கும் தான் அனுப்பிட்டு இருக்கோம். அது மாட்டாங்க. அது என்னன்னா இப்ப எல்கேஜி லெவல்ல வந்து ஒரு 160 பேர் படிக்கிறாங்கன்னா அங்க பிஹெச்டி பண்ணும்போது 2 பேர் 3 பேர் தான் பண்ணுவாங்க. அந்த நிலையில படிநிலையில தான் இறைவன் ஏற்றி வருகிறார். அந்த இதுல வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் தன்னிலையில உள்ளவங்கள வந்து சொல்றாரு. என்னைன்னு தனியா சொல்லிட்டாரு, என்னைன்னு சொல்லிட்டாரு. பங்கேருகன் வந்து முருகப்பெருமான் அடியார்கள் என்று வந்து குறித்து சொல்லல. இதெல்லாம் நம்ம வந்து சிந்தித்து வேறு கோணங்கள்ல வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அது ஏனையவர்களுக்கு பொருந்தாது. இந்த பொன்னன் சிலம்பு புலம்ப வரும்னு இருக்கு இல்லையா? நம்ம வந்து ஏதாவது ஒரு உரைநடை நூலை வந்து பார்த்தோம்னா அதையே வந்து எடுத்து நம்ம சிந்திக்கணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காருல்ல,
அதே கருத்தை நம்ம எடுத்துக்கொள்ள, அது ஒரு கருத்து வந்து ஏற்புடையதாக இருந்தாலும் அதை விட வந்து ஒரு சிறந்த கருத்து இருக்கு. அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா கிரௌஞ்ச மலை பொன்மயமாக இருந்ததாக நான் படிச்சதா இல்லை, இருந்தாலும் இருந்திருக்கலாம். நான் ஓரளவு அந்த 155 வீடியோ போட்டிருக்கேன். அந்த கந்த புராணம் ஆறுமுக நாவலர் உரைய ஒரு கடுமையான தமிழருக்கும் சிறு சிறு விளக்கங்களோட நாடு வர இல்லை. இந்த தொடர்ந்து இதை எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, இங்க வரவங்களே கிடையாதுங்கிறேன் நான். இப்ப நம்மள்ட்ட ஒரு 30 பேர் 40 பேர் வராங்க, முருகப்பெருமானெல்லாம் போட்டுறாங்க. அந்த கந்தபுராணத்தை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டாலே போதும், சிவபரத்துவம் வந்து விளங்கி போயிடும். சிவபெருமானை வந்து முழுமையாக வந்து ஒரு ஞானத்தை புகட்டக்கூடிய ஒரு செயலாக்க வழியில வந்து புகட்டக்கூடிய அற்புதமான ஒரு ஞான நூல். இல்லை, நாடுவாரே இல்லை, அப்படிதான் இருக்கு. இப்ப பொங்கோத ஆமா, அந்த கடல் வந்து கடலை வந்து சரியா ஒத்துழைக்கிறான் இல்லைன்னு சொல்லி கடலரசனை கடுமையா தண்டிக்கிறாரு. அது வருது. பொன்னம் சிலம்பு புலம்பு வரும்னா, இவர் காலில் சிலம்பு அணிந்திருக்காரு இல்லையா, புலம்புன்னு இருக்கு. சிலம்பு எப்படி கிரௌஞ்சமலை எப்படி கத்தம்? இப்போ கிரௌஞ்சமலையை 6 கூறு ஆக்கிறாரு. அது மாயமலை, தாரகாசனால ஏற்பட்ட மாயமலை. அப்போ பொன்னம் சிலம்பல்னா இவர் அணிந்திருக்கிறார் இல்லையா முருகப்பெருமான், அந்த பொன்னம் வந்து அந்த பொன்மயமான அந்த அவர் காலில் அணிந்திருக்கக்கூடிய அந்த சிலம்பு ஒளிக்க வரும். இந்த பொருள் எடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது ஏதோ அவர்கள் முடிவு எடுத்துங்க. எங்கோன்னு அறியும். அப்படிப்பட்ட வந்து அந்த கடலரசனை வந்து தண்டித்து அடியார்கள் பொருட்டு வேகமாக வரும்போது சிலம்பு புலம்பும்ல, அந்த பொன் போன்ற அந்த சிலம்பு வந்து புலம்பும், ஒளி வீச வரும்ல, அப்படி வரக்கூடிய இதை வந்து அவனுக்கு இருவிலங்கு என்று சொல்லி இது உபச்சார வழக்காக சொல்றாங்க. நான்முகன் வந்து சொந்த பணியை செய்யறதில்லை, அவருக்கு என்ன இட்டப்பட்டிருக்கோ பணி. இது வந்து ஒரு வெளிப்பார்வைக்கு வந்து தொடக்க நிலையில உள்ள ஒரு நடுநிலையில உள்ள ஒரு வழிபாடு மக்களுக்காக அருளக்கூடியது. அடுத்து 90வது பாட்டில் ஆமாம் எல்லாமே சொல்றாங்க, அடையாளம் காமிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பெருமானுக்கு வந்து முருகப்பெருமானுக்கு வந்து எப்படி எப்படியெல்லாம் அடையாளப்படுத்தணும்னு சொல்லி மன்றாடி மைந்தனை, வானவருக்கு மேலான தேவனை, வானவர்கள்லாம் வணங்க தேவர்களுக்கு தான் தலைவான முருகன், அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். மெய்ஞான தெய்வத்தின்னா ஞானத்தின் திருவுருவை ஞான்மறையின் தனித்துணை, உடனே ஞாபகம் வரணும். அது இந்த திருஞான சம்பந்த பெருமான் என்னன்னா, அம்மா மங்கையர்கரசியார் குலச்சரியார் பார்க்கும் பொழுது அவரோட உருவம் ஞானம்னு ஒரு சொல்லுக்கு ஒரு உருவம்னு வந்து அமைக்க முடியும்னா என்ன அமைக்க முடியும்? அது வந்து திருஞான சம்பந்தர் தான் அப்படின்னு சொல்லி. அதான் ஞானத்தின் திருவுருவை ஞான்மறையின் தனித்துணையை வானத்தின் விசையன்றி மண்ணில் வளரும் மதி குழந்தை தேனக்க மலர் தொடுக்கு என்ன ஞாபகம் வர மாட்டேங்குது. கானத்தில் எழுபிறப்பை கண்டார்கள்னு சொல்லி அந்த பாட்டு வரும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெய்ஞான தெய்வத்தின ஞானமே வடிவான, வாரியார் சொல்லும்போது ஞானமே வடிவான முருகப்பெருமான்னு சொல்லியிருக்காரு. அதே போல இந்த செங்கோட்டுவை வேலவனை வந்து 4000 கண் படைத்திலன்னா, இதை நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, அவரோட அழகை வந்து நம்ம சாதாரண அவருக்கே அப்படி சொன்னாங்கன்னா நமக்கு எப்படி? இப்போ வந்து என்னன்னா, விஸ்வரூப தரிசனம் வந்து தேவர்களுக்கு ஒரு தடவை காமிக்கிறார். தேவர்களுக்கு அடுத்தது வந்து சூரபன்மனுக்கு. எவ்வளோ பெரிய ஒரு புண்ணிய சீலம்! சூரபன்மன்னா பெருமானோட கருவியாக தான் அங்கே செயல்படுறான். யாரு? சிவபெருமானோட. இதை வந்து ஞானத்தோட வந்து கந்தபுராணம் படித்தவர்களுக்கு தெரியும். இந்த தேவர்கள் இவர்கள்லாம் செய்த தவறுகள், இந்த தவறு மட்டும் இல்லை சார், இந்த தக்கன் வேள்வி தவறு மட்டும் இல்லை, இன்னைக்கு செய்யறான் பார்த்தீங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் வழிபாடு மனிதர்கள்லாம் அந்த வழிபாட்டு திருக்குளத்தில் இலக்க ஒரு காவியை, இப்போ நானே வந்து ஒன்றும் இல்லை, இவ்வளோ நாள் 25 வருஷம் சர்வீஸ் இருக்குன்னு ஒரு காவியை போட்டுக்கிட்டு ஒரு 4 பேரை வந்து எனக்கு கையில் வச்சுக்கிட்டு இவர் ஐயா அங்கே வராரு இங்கே போகிறாரு இப்படி அருள் புரிகிறாருன்னு சொன்னோன்னா பணமாக கொண்டாந்து கொட்டுவான். அப்படிலாம் வந்து சென்னை பகுதியிலலாம் பல பகுதிகள்லாம் வேடங்கள்லாம் போடுறான். இதை போல உள்ளவனெல்லாம் எப்படி வந்து தண்டிக்கிறது? அதற்காக தான் இந்த சூரன், இந்த உலகியல் மக்கள் உலகியல் உயிர்கள்லாம் செய்யக்கூடிய ஒட்டுமொத்த பாவங்கள், சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய துரோகம், ஆச்சாரியானுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆச்சாரியானுக்கு சொல்லி செய்யக்கூடிய துரோகம், இவர்களுக்கெல்லாம் வந்து அழிப்பதற்காகத்தான் கடுமையாக தண்டித்து சூரபன்மனை வந்து ஒரு கருவியாக, அப்படிப்பட்ட ஒரு தவசீலன். இன்னைக்கு நம்ம அவரையும் வணங்குறவன் மயிலாகவும் சேவலூருவாகவும் நீங்க தவிர்த்து முருகப்பெருமானை வணங்கிட முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய சீலன், அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய சீலனை வந்து அதாவது 4000 கண் படைத்தில் என்னன்னா, அந்த தேவர்களுக்கு முதல்ல ஒரு விஸ்வரூபம் தரிசனம் வந்து கொடுக்குறாரு.
அடுத்தது பாத்தீங்கன்னா சூரபன்மனுக்கு இது அது என்ன இது எவ்வளவு பெரிய அரக்கன் எதிரி அவனுக்கு போய் உடனே வந்து அவனுக்கு ஞானத்தை கொடுத்துட்டு விஸ்வரூபம் என்ன அழுகுறான் அப்படி கிடந்து. ஐயோ இப்படிப்பட்ட முருகப்பெருமானே சிவபெருமானே நீங்க தானே முருகப்பெருமான் தப்பு பண்ணிக்கலாம். அப்ப வந்து இதுக்கு திருத்தக்கூடிய 1008 அங்கங்களும் முருகப்பெருமானோட புள்ளிகளாக அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து 1008 அண்டங்கள், இது வந்து ஒரு அண்டம், ஒரு பிரம்ம விஷ்ணு இந்திரன் இருக்கிறது. இதோட பிரம்ம விஷ்ணு இந்திரன் இருக்கக்கூடிய 1008 அண்டங்களை ஆளக்கூடிய சூரபன்மனுக்கு அவனுக்கு கொடுத்த அந்த அண்டங்கள் 1008 வந்து ஒரு விரலோடு நீங்க சின்ன 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 புள்ளியா இருக்கு. அப்புறம் அவனுக்கு திரும்பியும் இன்னும் கொடுத்து அவங்க போயிட்டு அதனால வந்து 4000 கண் கிடைக்கலன்னா இந்த அப்ப வந்து 4000 கண்கள் இருந்தா கூட முருகப்பெருமானை வந்து, ஏன்னா பெருமான் வந்து தானே சிவபெருமானோட இதுதானே அது. அப்புறம் வந்து 91ல ரொம்ப கருமான் மகனை 90 ஞானத்தின் திருவருள் 4000. அப்புறம் வந்து தொண்டர் இந்த இதுல இருக்கு இல்லையா திருவடி, இது வந்து இப்போ 91 எளிமையா சொல்றாரு. அந்த இறைவனை வந்து வணங்குனா நமக்கு நன்மை கிடைக்கும்னு. 92ல தொண்டர் கண்டு அண்டி மொண்டு உண்டு இருக்கும் சுத்த ஞானம் எனும் தண்டையம் புண்டரீகம் தருவாயின்னு சொல்லி தொண்டர் கண்டு அண்டி மொண்டு உண்டுன்னா இந்த தொண்டருங்கிற சொல்ல வந்து அருணகிரிநாதரோட மேலானவர்கள் இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். தொண்டருங்கிற இந்த சொல்ல போட்டீங்கன்னா இப்ப சாதாரணமா கும்பிட்டுக்கிட்ட கோயில்ல கிடக்குறாங்க எப்பொழுதுமா வந்து அடி தொண்டுகள்லாம் செய்து கொண்டிருக்காங்களா, அவர்கள் இல்லை. அருணகிரிநாதரோடைய வந்து ஞான புகழுடைய பெரிய வந்து பரஞானிகள் இந்த தொண்டருங்கிற வார்த்தைக்கு நம்ம இப்படிலாம் சிந்திக்கணும். அதை வந்து நீ எனக்கு தருவாயின்னு அருணகிரிநாதர் சொல்லலையே. அங்க குறிக்கிறது தொண்டர்னு குறிச்சா அவர் யாரை குறிக்கிறார்? தொண்டர் கண்டு யாரால காண முடியும்? அப்படி ஞான புகழ் ஒரு முன்னாடியே சொன்னார் இல்லையா பரஞானிகள், அவங்க வந்து அண்டி அப்படியே மொண்டு அந்த இது திருந்தடி மறக்கிலாத இருந்த என்னை மயில் செய்து மண்ணில் மேல் பிறக்குமாறு காட்டினாய், பிணிப்பணு உடம்பு பட்டு இறக்குமாறு காட்டினாய்க்கு இழுக்குகின்றது என்னையே என்று சொல்லி ஞானசம்பந்தர் சொல்றது மாதிரி அந்த இறைவனுடைய திருவடி இன்பத்திலேயே திளைத்து வேற எதுவுமே இல்லாம இந்த உயிர் முக்கியம் முழுவதுமாக இவன் திருவடி இன்பத்திலேயே ஐக்கியமாகி இருந்த அந்த நிலையை உடைய ஒரு ஞான புகழுடைய உயர்நிலை ஞானம், அதாவது அருணகிரிநாதரோட ஒரு பரஞானம். இவர் வந்து உலகத்துல கடந்து புலம்புறாரு, உலகியல் இதுலெல்லாம் வந்து புலம்பிட்டு இந்த வழிபாடு பண்றாரு. அதையெல்லாம் தாண்டி வந்து அவர்கள் முன்னதாகவே முருகப்பெருமானை அல்லது சிவபெருமானுடைய அந்த திருவடி இன்பத்தை துய்த்து கொண்டு இருக்கக்கூடிய அவர்கள் வந்து மொண்டு உள்றாங்க அந்த தேனை அந்த அமுதத்தைன்னு சொல்லி. அப்படி உண்டு இருக்கும் சுத்த ஞானம் என்னும் தண்டையம் புரி அந்த ஞான அமுதத்தை அவங்க விடுறாங்க. அப்போ வந்து இந்த தண்டையை வந்து வச்சிருக்கக்கூடிய உன்னுடைய திருவடியை எங்களுக்கு தருவாய், அப்படி வந்து இன்பத்தை தரக்கூடிய திருவடியை தருவாய்ன்னு சொல்லி யார் கேட்குறா? அருணகிரிநாதர் கேட்குறாரு. அப்போ கேட்குறாருன்னா அந்த தொண்டருக்கு அப்படி வந்து நம்ம ஒரு உயர்ந்த பொருளை எடுக்கணும். அண்டம் கொண்டுன்னு பண்டு என்றால் முன்ன நிகழ்ந்த வரலாறை சொல்றாங்க. நிகழ்ந்த வரலாறை சூரபன்மன் போய் படையெடுத்து போய் அனைத்து உலகத்தில் எல்லாரும் சரணடைஞ்சிடறான். ஏமாதேவனா இருக்கட்டும், வாயு தேவன் இவங்கெல்லாம் இவன்கிட்ட போய் சண்டை போட்டு ஒன்றும் ஆகாதுடா. ஏன்னா பெருமாளே வந்து அவனை வெல்ல முடியாமல் அவனுக்கு பல காலம் போரிட்டு ஆசி சொல்லிட்டு போயிட்டார். எப்பா நான் அவன்கிட்ட சண்டைக்கு வெல்லடான்னு சொல்லி. ஏன்னா பிரம்மனும் பெருமாளும் கூட உனக்கு வந்து கட்டுப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அப்படி கொடுத்துருக்காரு வரம். சாதாரண வரத்தை கொடுத்தல. முருகப்பெருமான படைக்கலைன்னா ஏன் முருகப்பெருமானை வந்து படைச்சாரு? அவன் வந்து வரம் கேட்கும் பொழுது எனக்கு சாகாத வரம் வேணும் அப்படிங்கிறான். இது தந்திரமா சாமி என்ன சொல்றாரு? என் சக்தி இல்லை அல்லாது உன்னை எதிராக அழிக்கும் அப்படிங்கிறாரு. இதை மறந்துடுறான். இதுதான் பிரச்சனையேங்க. அப்ப என்ன பண்ணா இப்ப சிவசக்தி தான் முருகப்பெருமான் வடிவு கொண்டு வந்திருக்குன்றது. அந்த ஞானத்தை வந்து நம்ம கந்தபுராணத்தை முழுமையாக வந்து படித்தால்தான் நமக்கு அந்த ஞானம்லாம் கிடைக்கும். அப்போ வந்து பண்டுன்னா முன்னொரு காலத்துல சூரபத்மன் அண்டர்களுடைய அண்டத்தை எல்லாம் கொண்டு தேவலோகத்தை எல்லாம் வந்து இது பண்ணி உக்கிரத்தோட வந்து அவங்கள வந்து போரிட்டு அதை கண்டு விழுந்து ஓடிடுறாங்க. அதே போல தானே இந்திராணியும் வந்து பல இடங்கள்ல மறைந்து இங்க வந்து சீர்காழியில் ஓடுறாங்க. நேற்று கூட அம்மா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். கண்டு உருண்டு அண்டர் விண்டு ஓடாமல் மேலும் அவர்கள் ஓடாம அங்க வந்து சரணடைகிறாங்க. சரணடைந்தது யாரை முதல்ல வந்து சரணடைந்தாங்க? முதல்ல சிவபெருமானை தான் சரணடைஞ்சாங்க. தேவர்களை வந்து
அது சூரபெருமானை வந்து அழிப்பதற்கு வந்து முருகப்பெருமான்கிட்ட அப்போ இல்லை முருகப்பெருமான் சிவபெருமானுக்கிட்ட தான் சரணடைஞ்சாங்க. சிவபெருமானுடைய ஒரு மாற்று உருவமாக தன்னுடைய உருவத்தை பேதித்து இங்கே நமக்கு கொடையாக அவர்களுக்கு தேவர்களுக்கு கொடுக்கும்போது அங்கே ஏன்னா இவரை சரணடைகிறது சிவபெருமான சரணடைது. ஏன்னா சிவசக்தி தானே அவரு, அதில் நமக்கு வந்து வேறுபாடு இல்லை. அருமையான ஒரு நிகழ்வு, மிகவும் சிறப்பாக வந்து சொல்லியிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். மேலும் மேலும் வந்து ஞான நிலையிலே வந்து உயர்ந்து செல்ல வாழ்த்தி, கேட்டவர்களுக்கும் எல்லா இறை இன்பங்களும் இறைவன் அளிக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.